முழுமமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்த தமிழுக்கு தூய பணியாற்றும் சேலம் மாநகரின் மார்கழி பெருவிழா இனிய நிகழ்வுக்கு விழுமிய தலைமையேற்றிருக்கின்ற ஈடு இணையற்ற அருந்தமிழ் சொற்பொழிவாளர், பழகுதற்கினிய உயர் பண்பாளர், பேராற்றல் மிக்க பேராசிரியர் கவிமாமணி அப்துல் காதர் அவர்களே, மார்கழி பெருவிழா அமைப்பினுடைய தலைவர், 24 ஆண்டுகளாக தமிழ் உலகம் போற்றி பாராட்டத்தக்க விதத்தில் இம்மாங்கனி மாநகரில் மாத்தமிழுக்கு தொண்டாற்றி வருகின்ற, தன்னையே தமிழ் பணிக்கு அர்ப்பணித்திருக்கின்ற அன்புமிக்க அருள் செல்வர் பழனியப்பனார் அவர்களே, மார்கழி பெருவிழா அமைப்பினுடைய மேதகு நிர்வாகிகளே, ஆன்றவிந்தடங்கிய தமிழ் சான்றோர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, வாலிப செய்யங்களே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, தலைதாழ்ந்த வணக்கம். மார்கழி பெருவிழா நிகழ்வில் வெள்ளி விழா நெருங்கிடும் வேளையில் உரையாற்றுகின்ற உன்னதமான சந்தர்ப்பத்தை வழங்கிய பழனியப்பனார் அவர்களுக்கும், இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்ற அவாவை தூண்டிய கவிமாமணி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களுக்கும், இந்நகர் கண்டிடும் விழாவுக்கு தவறாமல் வந்திட வேண்டும் என்று தனது பெரு விருப்பத்தை தெரிவித்த எனது ஆருயிர் இளவல் செந்தாமரை கண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க பெரிதும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இலக்கிய மன்றங்களிலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பு மனதுக்கு பெரும் மகிழ்வூட்டுவது. நான் சென்ற மன்றங்களிலே கண்ட காட்சியை விட சேலத்தில் கண்டதைப் போல பிரிதொரு இடத்தில் கண்டதில்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் இந்த அழகிய செங்குந்தர் அரங்கத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பல்லாயிரக்கணக்கிலே தமிழன்பர்கள் திரண்டிருந்து தமிழுக்கு தொண்டாற்றுகின்றவர்களுக்கு தூண்டா மணிவிளக்காக ஊக்கம் தருகின்ற நிலை கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கிற தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை மார்கழி பெருவிழாவுக்காக நீங்கள் வழங்கியிருக்கின்ற பெருந்தன்மை கண்டு நான் மகிழ்ந்து பாராட்டும் நன்றியும் தெரிவிக்க விரும்புகின்றேன். வீர வாளில் ஈர மலர்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றிட வாருங்கள் என்று பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் தொடுத்து தந்த தலைப்பினை சுட்டி எனக்கு கடிதத்தை அனுப்பினார்கள். தொலைபேசியிலே நம்முடைய பேராசிரியர் அவர்களிடம் தலைப்பை மாற்றிக்கொள்ள எனக்கு அனுமதி உண்டா என்று கேட்டேன். தலைப்பு நானாகத்தான் தந்தேன், நீங்கள் விரும்புகிற தலைப்பை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். சில மணித்துளிகள் கழித்து மீண்டும் அவர்களிடம் சொன்னேன், தணலும் தன்மையும் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன் என குறிப்பிட்டேன். அந்த தலைப்பிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய மார்கழி பெருவிழா அமைப்புக்கு நன்றி.
ஊசி விழுந்தால் ஓசை கேட்கும் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு சத்தம் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. மார்கழி பெருவிழாவை நடத்துகிறார்களே, மார்கழி திங்களிலே நடத்துகிறார்கள். பனி கொட்டும் மார்கழி மாதத்திலே நடத்துகிறார்கள். கார்காலம் விடைபெறும் காலத்திலே மார்கழி வருகிறது. மாறி பொழிகிறது என்று பேராசிரியர் சொன்னார்களே, மாறி கழிகிறது. ஆகவே மார்கழி ஆகிறது. தையை நோக்கி நடமிடும் வேளையில் இம்மார்கழி பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இம்மார்கழி பெருவிழாவுக்கு மதி நிறைந்த நன்னாளில், திங்கள் முழு நாளில், வெண்மதி முழுமையாக காட்சியளிக்கும் திருநாளில், வைகரை வருவதற்கு முன்பே பனி கொட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாலை பொழுதில், ஆம், வயது முதிர்ந்தவர்கள், கோபாலர்கள் துயில் கொண்டிருக்கின்ற வேளையிலேயே நங்கையரே வாருங்கள், துயில் களைந்து வாருங்கள், கண்ணனை பாடிட வாருங்கள் என்று சூடிக் கொடுத்த சுடற்கொடி கோதை நாச்சியார் பாடிய பாடல்களை 30 பாசுரங்களாக திருப்பாவையிலே தந்தார்கள். அவர்கள் வெள்ளி முளைத்தது வியாழன் உறங்கியது என்று இந்த பாசுரத்திலே ஒரு அடி வருகிறது. வெள்ளி முளைத்தது வியாழன் உறங்கியதென்றால் ஒரு தமிழறிஞர் நாளை கணக்கிட்டு, நாளிகை கணக்கிட்டு அவர்கள் ஏறத்தாழ 8ஆம் நூற்றாண்டில் 831 டிசம்பர் 18ஆம் நாள் இப்பாடல் பாடியிருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பை தந்திருக்கிறார்கள். திங்களை முன்னிறுத்தி முழு மதியினுடைய முதல் நாளை கணக்கிட்டு நாட்களை கணக்கிடுகின்ற வழக்கம் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆகவேதான் மாதத்தை திங்கள் என்றே அழைக்கிறார்கள். திங்கள் என்று அழைக்கின்ற காரணத்தினால்தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் என பாடலை தொடங்கினார்கள். அதற்கு முன்னர் இந்த பாவை நோன்பு இருந்ததா? காலை வேளையிலே பாடல் பாடுவது, பனி நீர் ஆடுவது, நீராடி மகிழ்வது இருந்ததா என்றால் சங்க இலக்கியத்தை புரட்டினேன். பரிபாடல் காட்சி அளிக்கிறது. அதிலே புலவன் அழகாக சொல்லுகிறான், பனி பெய்யும் வேளையில் பாவை நீராடும் காட்சியை பரிபாடலிலே காட்டுகிறான். 120,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நெருப்பை மனிதகுலம் பயன்படுத்த தொடங்கிற்று என்று அறிவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். மேக கூட்டத்துக்கு மத்தியிலே கிழித்து ஓடுகிற மின்னல் கீற்றிலே இருந்து தெரித்து விழுகின்ற நெருப்பு, அப்படி விழுகின்ற நெருப்பு காடுகளிலே பற்றி எரிவதை கண்டு அதை பயன்படுத்த தொடங்கிய ஒரு காலகட்டத்தில் சக்கிமுக்கி கல் என்று சொன்னார்கள். ஆக அந்த நெருப்பு குளிரை போக்குவதற்கு, வேட்டையாடிய விலங்கினங்களை சூடுபடுத்துவதற்கு, வெளிச்சத்தை தருவதற்கு அது பயன்படும் என்று மனிதன் கண்டான். எனவே மாதங்களை கணக்கிடுகின்ற வேளையில் இந்த சபையிலே பலர் தமிழ் பேரறிஞர்கள் ஆண்டுதோறும் பேசி வருகிறார்கள். ஆகவேதான் இனிய பாடல்களை தந்த கவியரசர் அற்புதமான ஒரு திரைப்பட பாடலை தருகிற பொழுது, காதலியை தேடுகிற காதலனுக்கு காலங்களில் அவள் வசந்தமாக காட்சியளித்த வேளையில் மலர்களில் மல்லிகையாக மனதிலே மனம் வீசிய நேரத்தில் மாதங்களில் அவள் மார்கழி என்று பாடினான். இது கண்ணனை பற்றிய குறிப்பு. இது கண்ணனை பற்றிய குறிப்பு என்பதனாலேதான் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கண்ணன் கூறியதாக ஸ்லோகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸ்ரீமத் பாகவதம் அதனுடைய கருத்துக்களுக்குள்ளே சென்று பார்த்தால் இந்த மார்கழி திங்களிலே மாதத்தில் நோன்பு நோக்கின்ற வழக்கம் குறிக்கப்படுகின்றது. இதே அடிப்படையில் தான் கம்பனுக்கு மூலம் வால்மீகி, அந்த கம்பன் தந்த காவியத்துக்கு மூலம் தந்த வால்மீகி சரத் ருது காலம் முடிந்து ஹேமந்த ருது தொடங்குகிற வேளை என்று மார்கழியை குறிப்பிட்டு நீராடுவதற்கு ராமனும் அவன் உயிரனைய இளையோள்
இளையவன் லட்சுமணனும் உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று உரைத்த சீதையும் நதிக்கரைக்கு செல்லுகிறார்கள், நீராட செல்லுகிறார்கள். அப்பொழுது லட்சுமணன் சொல்லுகிறான், ராமா, உனக்கு பிரியமான மார்கழி மாதம் இது, இந்த வருடத்தை பூராவிலும் அலங்கரிக்கின்ற திங்கள் இது என்று அவன் சொல்லுகிறான். நீராடும் வேளையில் ராமன் அவன் சரையு நதியிலே நீராடி கொண்டிருக்கின்ற இன்னொருவனை நினைக்கிறான். சரையு நதியிலே நீராடுகிறவன் அவனது இன்னொரு தம்பி பரதன். அவன் நினைக்கிறான், இந்த காலை பொழுதில் பொழுது புலர்வதற்கு முன்பு பனி கொட்டுகிற வேளையில் நீ அந்த சரையு நதியிலே நீராடி கொண்டிருப்பாய், ஒழுக்கத்தில் உயர்ந்த உத்தமனே, உன்னை நான் நினைக்கிறேன் என்று கூறுவதாக வால்மீகி இந்த மார்கழி திங்களினுடைய சிறப்பை குறிப்பிடுகிறார். ஆக மார்கழி குறித்து பாசுரங்கள் எழுதுகிற பொழுது வைணவர்களும் பாடுகிறார்கள், சைவர்களும் பாடுகிறார்கள். திருப்பாவையும் இடம்பெறுகிறது, திருவம்பாவையும் இடம்பெறுகிறது. திருப்பாவை 30 நாட்கள், அது திங்களை முன்னிறுத்தி 30 நாட்கள் பாவை நோன்பு, அதிலே 30 பாசுரங்கள். மாணிக்க வாசகர் தந்திருப்பது திருவம்பாவையிலே 20 பாசுரங்கள், திருவாதிரையை முன்னிட்டு 20 பாசுரங்கள், பள்ளி எழுச்சி 10 நாள் 10ஐயும் சேர்த்து 30 ஆக்கி கொண்டார்கள். இப்படி காலை வேளையில் பக்தி பரவசத்தோடு பாடல் பாடிக்கொண்டு செல்லக்கூடிய பாவையர்கள் அந்த திருப்பாவையிலே காலை நேரத்தில் என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள், அதைத்தான் இந்த மார்கழி பெருவிழாவிலே உரையை தொடங்குகின்ற நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். திருமாலை அழைக்கிறாள், மணிவண்ணனை அழைக்கிறாள். அப்படி அழைக்கிற பொழுது திருப்பாவை பாசுரத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து தமிழ் அறிஞர்கள் வந்திருக்கிற காரணத்தால் முன்னமே ஆண்டாள் பாடுவதற்கு முன்பமே திருப்பாவை வருவதற்கு முன்பே இந்த மார்கழி திங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது என்பதை பாடலில் ஆண்டாளே சொல்லுகிறாள். ஆகவேதான் மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டையில், இதற்கு முன்பிருந்தவர்கள் செய்தது. ஆண்டாள் பாடுவதற்கு முன்பே 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே பரிபாடல் காலத்திலேயே தமிழர்கள் காலை வேளையிலே அவர்கள் பனீராடி பாவை நோன்பு இருக்கின்ற வழக்கம் இருப்பதாகத்தான் ஆண்டாளுடைய பாடலில் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் உலகம் நடுங்க, உலகம் நடுங்க, உலகம் எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச ஜைன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் என்ற அந்த பாடலிலேயே இதற்கு முன்பே இப்படிப்பட்ட நோன்பு நோக்கின்ற பாடல் பாடுகிற நிகழ்வு இருந்தது என்பதை சூடிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்லுகிறார்கள். சொல்லுகிற வேளையில் தணல் என்றார்கள் அல்லவா, தணல் நிமிர்ந்து நிற்கும் என்றார்கள் அல்லவா, தளலாய் நிமிர்வாய் போற்றி என்றார் ஞானசம்பந்தர். தளலாய் நிமிர்வாய் தமிழே, தளலாய் நிமிர்வாய் என்றார் திருஞான சம்பந்தர். அப்படி நிமிர்கிற தளல் நெருப்பல்லவா, நீயே நெருப்பு என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். ஒருத்தி மகனாக பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாக ஒளித்து வளர தரிக்கினானை தாங்கு நினைந்த கருத்தினை பிழைப்பித்து, அந்த கருத்தை பிழைப்பித்து கம்சன் வயிற்றினில் நெருப்பு என்ன நின்ற நெடுமாலே, யசோதையும் தேவகையும் சுட்டிக்காட்டி ஒருத்திக்கு மகனாக பிறந்து மறைந்திருந்து ஒருத்திக்கு மகனாக வளர்ந்து கடைசியில் பிழை செய்ய நினைத்தவனுடைய கருத்தை பிழைப்பித்து கம்சனின் வயிற்றிலே அழிக்கிறான் அல்லவா, நெருப்பாக நின்ற நெடுமாலே, நெருப்பாக நின்றவனே என்று நெருப்பாக நின்ற நெடுமாலை பாட வாருங்கள் நங்கையரே என்று அழைக்கின்ற அதே வேளையில் இது தளல், இது தணல்,
இது நெருப்பு. தன்மை எப்படி வருகிறது? காதல் வயப்பட்ட காரணத்தினாலே அங்கே தன்மை வயப்பட்டு விடுகிறாள். சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சியார் திருமொழி பாசுரங்களும் இருக்கின்றன. அழகான பாடல்கள், இனிய அகப்பாடல்கள். அதற்குள் தமிழன்பர்கள், தமிழ் அறிஞர்கள் இந்த ஆர்வம் கொண்டு படியுங்கள். நான் அதற்குள்ளே அதிக நேரம் செல்ல இங்கே வாய்ப்பில்லை. அகப்பாடல்கள், காதல் உணர்வு மிகுந்து நாங்கள் சிற்றில் கட்டி விளையாடுகிறோமே, அவற்றை சிதைக்காதே கண்ணா என்று கண்ணன் மீது காதல் கொண்டு பாடுவதாக அந்த திருமொழி பாசுரங்கள். அந்த திருமொழி பாசுரத்திலே தான் சொல்லுகிறாள் ஆண்டாள், மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன். மறைந்த எழுத்தாளர்களிலே தலை சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர் மணிவண்ணன் என்ற பெயரிலே எழுதிய தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள். அவர் எழுதிய 2 அருமையான நூல்களில், குறிஞ்சிமலர் பொன்விலங்கு நூல்களில் இந்த ஒரு சொற்றொடரை வைத்து மிகச் சிறப்பாக எழுதியிருப்பார். மானிடர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன். அப்படி தன்னுடைய காதல் உணர்வை காட்டுகிறாளே. குளிர்காலத்தில் காதலன் காதலியை தேடுவது, தேடலும் வேட்கையும் அதிகமாகி விடுகிறது. இது நான் சொல்லுவதை விட கவிஞர்கள் வார்த்தைகளிலே சொல்லுவது ரொம்ப நல்லது. இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த நாளிலே தான் உலக மகா கவிஞர்களில் ஒருவனான கலீல் ஜிப்ரான் பிறந்தான். அக்கினி சிறகுகளை தந்த நம்முடைய தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து உலகமெல்லாம் மாப்புகள் தேடி தந்தாரே. ஐரோப்பிய மண்டலத்திலே சென்று தமிழனுடைய பனுவல்களை எடுத்து ஆங்கிலத்திலே உரையாற்றி அகிலத்தை வியக்க வைத்தாரே அப்துல் கலாம். அக்கினி சிறகுகள் தந்த அப்துல் கலாம். அங்கே கலீல் கிப்ரான் முறிந்த சிறகுகள் தந்தான், புரோக்கன் விங்ஸ். அந்த முறிந்த சிறகுகளை தந்த கலீல் கிப்ரான் பிறந்த நாள் இந்த ஜனவரி 6. அவன் சொல்லுகிறான், காதலை பற்றி அவன் சொல்லுகிறான், பனிக்காலத்தை பற்றி சொல்கிறான், தன்மையை பற்றி சொல்கிறான். என்னை பிரிய முடியாத, எனக்கு நிரந்தர துணையாக இருக்கிற என் வாழ்க்கையின் துணைவியே, காதலியே. தலைவன் தலைவியை அழைக்கிறான், மனைவியை அழைக்கிறான், நீ என் அருகில் வா. குளிர் பருவம் வாட்டுகிறது, பனிக்காலம் வாட்டுகிறது என்று சொல்லிவிட்டு, இது எப்படிப்பட்ட பனிக்காலம் என்றால், நெளியும் நம் இருவரின் உதடுகளை தவிர அனைத்தையும் திருடி கொண்டு போய்விட்ட பனிக்காலம். அதில் எவ்வளவு பொருள் இருக்கிறது பாருங்கள். இந்த பனி என் அவயவங்கள் அனைத்தையும் உறைய வைத்து விட்டாலும் இந்த உதடுகள் உறையவில்லை, உதடுகளாலே பேசிக்கொள்ளலாம் வா. அது அகச்சுவை அதிகமாகி விடும், நான் கிப்ரானுக்கே விட்டு விடுகிறேன், அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு, இந்த 2 நம் உதடுகளை தவிர அனைத்தையும் இந்த பனி திருடி கொண்டு போய்விட்டது. அழகாக சொல்லுகிறான், குளிர் பருவத்துக்கு நெருப்புத்தான் கனி. இது அவனுடைய சொற்கள். தன்மைக்கு தணல் கனி. ஆக தணலும் தன்மை. இதை நம் வள்ளுவன் எப்படி சொல்லுகிறான்? கலீல் கிப்ரானுக்கு முன்பே உலகத்தில் வள்ளுவனுக்கு நிகரான ஒரு சிந்தனை கவிஞன் எவனும் கிடையாது. அவனுக்கு ஈடான ஒரு அறிவு சிந்தனையாளன் உலகத்தில் எந்த சமுதாயத்திலும் தோன்றவில்லை. அவன் எப்படி சொல்லுகிறான்? புணர்ச்சி விதும்பலிலே சொல்லுகிறான், மிக அழகாக சொல்லுகிறான். அதற்கும் முன்னர் பசியின் கொடுமையை சொன்னார்கள் அல்லவா? நெருப்பாக எழுகிறது பசி. அந்த பசியினுடைய கொடுமையை வள்ளுவன் சொன்னார். இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நெருப்பு. பசி என்னை கொல்கிறது. அந்த பசி நல்குறவு அதிகாரத்திலே சொல்லுகிறார். பசி இல்லாத நாடு, பசிப்பிணி இல்லாத நாடு, நோய் இல்லாத நாடு, இதையெல்லாம் கனவு கண்டு இப்படிப்பட்ட நாடு அமைய வேண்டும் என்று சொல்ல வள்ளுவன் தான் இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நெருப்பு. நேற்று என்னை கொன்றதே அந்த பசி, நேற்று என்னை வாட்டியதே அந்த பட்டினி, இன்றும் வருமோ? நேற்று வந்து என்னை கொலை செய்து கொன்றொழித்த அந்த பசி இன்னும் வந்து கொன்று விடுமோ? ஒருபடி மேலே போய் வள்ளுவன் சொல்லுகிறான், நெருப்பிலே கூட படுத்து தூங்கி விடலாம். யாரால் இப்படி சிந்திக்க முடியும்? நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். பாடை நெருப்பல்ல, அது உயிர் போனதற்கு பின்னாலே சூழும் நெருப்பு.
உயிரோடு இருக்கின்ற பொழுதே கூட நெருப்பிலே கூட தூங்கிவிடலாம். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். ஆனால் நிரப்பினுள் தூங்காமை அது இயலாது. யாதொன்றும் கண்பாடு அரிது, கண்ணை மூட முடியாது. அப்படிப்பட்ட பசி, இந்த பசி மனிதகுல வரலாற்றினுடைய போக்கை மாற்றக்கூடியது. ஆகவேதான் காக்கை சிறகினிலே நந்தலாலா சொன்ன கவிஞன், நெருப்புக்குள்ளே விரலை வைத்தால் உன்னை தீண்டுகிற இன்பம் தோன்றுகிறது என்று சொன்ன பாரதி, தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுகிறதா என்று சொன்ன பாரதி, தனி ஒருவருக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தையே அழித்து விடுவோம் என்று சொன்ன பாரதி. ஆக பசி எவ்வளவு கடுமையானது. பசி பிரெஞ்சு நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்கிற்று, உலக சரித்திரத்தை மாற்றியது. அதனால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், புரட்சியின் திறவுகோல் பசி என்று சொன்னார்கள், புரட்சியின் திறவுகோல் பட்டினி என்று சொன்னார்கள். அந்த புரட்சியின் திறவுகோலுக்கு முன் பட்டினிக்கு முன் செங்கோலின் சங்கீதம் செல்லாது என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் அப்படிப்பட்ட பசி நெருப்பாக தன்னை வாட்டி வதைக்கக்கூடிய அந்த நெருப்பு என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த வயிற்றுக்குள்ளே அந்த பசி இருக்கக்கூடாது. அந்த பசியை போக்குவதற்காகவே அமுத சுரபியை ஏந்தினாள் மணிமேகலை. இந்த சூழலில் இந்த நெருப்பினுடைய தன்மையை பற்றி சொல்லுகிற பொழுது திருப்பாவையினுடைய பாடல்களை எல்லாம் நான் குறிப்பிட்டேன் அல்லவா. ஆக நெருப்பு எப்படிப்பட்டது? மால் நெருப்பாக நிமிர்ந்து நின்றான் என்றெல்லாம் சொல்லும் வேளையில் இந்த பாடலிலே வள்ளுவன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் என்றால், கலீல் கிப்ரான் சொன்னான் அல்லவா, அதனால் தான் அவன் சொல்லுகிறான், தணலையும் தன்மையையும் ஒரு பாடலிலேயே வைத்தான் வள்ளுவன். நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். இவளே ஒரு நெருப்புங்கிறான். காதலி ஒரு நெருப்பு, கொஞ்சம் தள்ளி போனா சுடுறா, நெருங்கி போனா குளிரா. இதை விளக்க முடியாது. அதுக்காகத்தான் தமிழன் அகப்பாடல்ல பேரே எழுதல. இது அனுபவித்து பார்த்து கொள்ள வேண்டியது. நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீ ஆண்டு பெற்றாள். இவளே தீ, இவளிடம் தணலும் இருக்கிறது, தன்மையும் இருக்கிறது. கொஞ்சம் தள்ளி போனால் சுடுகிறது, நெருங்கி போனால் குளிர்கிறது. வள்ளுவன் பாருங்கள், அரசனிடம் மன்னனிடம் உன்னை விட உயர்ந்த இடத்தில் இருப்பவனிடம் நீ எப்படி பழக வேண்டும் என்று சொன்னால், அகலாது அணுகாது தீக்காய்வார் போல. ரொம்ப கிட்ட போனா சுற்றும், விலகி போனா அந்த குளிர் நம்ம வாட்டும். இகல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகல் வேந்தர்னா மன்னர் காலத்தை சொல்றேன், தலைவர்களை பற்றி சொல்ல. அகலாது அணுகாது சில காரியங்களில் உங்களுக்கு வாழ்க்கையிலே சில சங்கடங்கள் வருகிற பொழுது விலகி சென்று விடவும் கூடாது, மிக நெருங்கியும் போய்விடக் கூடாது என்ற சங்கடங்கள் வருகிற பொழுது இந்த குரலை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இவளே நெருப்புன்னு சொன்னான். அவள் என்ன சொல்கிறாள்? காதலி தலைவி, என்னையா நெருப்பு என்கிறாய் என்று சொல்லிவிட்டு, நான் ஒரு திருமண வீட்டில் கூட சொன்னேன், திருமணமான புதிதிலே அந்த மணப்பெண் தன் தோழியிடம், நான் இப்பெல்லாம் சூடாக சாப்பிடுவதே கிடையாது, என்ன அப்படி என்ன உன் கணவன் தடை உத்தரவு போட்டான், சூடாக தேநீர் பொழுதெல்லாம் பருகுவதே கிடையாது ஏன் என்று கேட்டான். பல நிகழ்ச்சிகளில் சொல்லி இருக்கேன். அப்பதான் சொன்னான், நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கு அறிந்து. என் இருதயத்துக்குள்ளே என் காதலன் இருக்கிறான், கணவன் இருக்கிறான், சூடா சாப்பிட்டா அவனை சுற்றுங்கிறதுனால நான் சாப்பிடுறேன். நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கு அறிந்து. இப்படி இந்த உணர்வுகளை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற வேளையில் நெருப்பு தழல் எப்படி எழுகிறது என்று சொன்னேன் அல்லவா. அங்கே தன்மையினுடைய குளிர்ச்சியை பற்றி சொல்லுகிற பொழுது, தமிழ் இலக்கியங்களிலே குளிர்ச்சியை பற்றி நிறைய இலக்கியங்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றையும் சொல்ல முடியாது. தமிழகத்தினுடைய இலக்கிய கருவூலங்களை போல உலகில் எந்த மொழியிலும் கிடையாது. கடல் கொண்டு போனது போக, கரையான் அரித்தது போக, காலத்தி விழுங்கியது போக, மீதம் இருக்கிற தமிழ் இலக்கியங்களை போல உலகில் எந்த புராதன மொழியிலும்
எந்த மொழியிலும் கிடையாது. ஆக செம்மொழி என்று சொல்லுகிற பொழுது நான் பிற மொழிகளை குறைத்து சொல்லவில்லை. இதற்கு நிகர் சொல்ல முடியாத மொழிகளை கொண்டு வந்து ஈடுபடுத்துவது தமிழுக்கு பெருமை சேர்ப்பதல்ல. இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பழமை கொண்டது, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கணம் கொண்டது. ஆகவே அதில் ஒரு இலக்கியம், பேரிலேயே தன்மையை கொண்டிருக்கின்ற ஒரு இலக்கியம் நெடுநல் வாடை. மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார் எழுதிய நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடையில இப்பொழுது நான் நெருப்பை பற்றி சொன்னேன் அல்லவா, குளிர்ச்சிக்கு வருகிறார். பாண்டிய மண்டலம், அந்த பாண்டிய மண்டலத்திலே அது குளிர்காலம், மார்கழி தை காலம், கடும் பனி வாட்டிக் கொண்டிருக்கிற காலம். இந்த பனி எப்படி வாட்டுகிறது என்கிற பொழுது அந்த கவிஞன் சொல்லுகிறான், மிக அழகான அந்த அற்புதமான 188 வரிகளிலே நெடுநல் வாடையிலே கணக்காயனார் மகன் நக்கீரனார் தந்திருக்கக்கூடிய அந்த அருமையான கவிதை காப்பியத்தில் மிக சிறப்பான கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், எப்படிப்பட்ட குளிர் வாட்டுகிறது என்றால், குளிர் வாட்டுகிறது ஒருவரோடு ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு அதன் மூலமாக அந்த வெப்பத்திலே தங்கள் அங்கே குளிரிலே அந்த பனியிலே இருந்து குளிரிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம் என்று பலரும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கன்னங்களும் பற்களும் படபடவென்று அடித்துக் கொள்கின்றன. பல் கிட்டி போயிட்டு என்று சொல்வார்கள் அல்லவா, கன்னங்களும் பற்களும் படபடவென்று அடித்துக் கொள்ளுகின்றன. மெய்கொள் பெரும்பனி நலிய பலருடன், மெய்கொள் பெரும் பனி நலிய பலருடன் கைகொள் கொள்ளியர் கவிழ் புடை நடுங்க. அவர்கள் கைகளிலே தீப்பந்தங்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த குளிர்ச்சியிலே இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள நெருப்பு பண்டங்களை வைத்திருக்கிறார்கள். கைகொள் கொள்ளியர் கவிழ் புடை நடுங்க. அப்படி இருந்தும் கூட கன்னம் அடித்துக் கொள்ளுகிறது, பற்கள் அடித்துக் கொள்ளுகின்றன, பறை அடிக்கின்றன, பற்கள் படபடபடவென்று பறை அடிக்கின்றன. அடுத்து மிக அழகாக சொல்லுகிறான், மா மேயல் மறப்ப, ஆவினங்கள் மாடுகள் விலங்குகள் மேய்ச்சலை மறந்து விட்டன. இந்த குளிரினாலே பசியை கூட தாங்கிக் கொண்டு, நெருப்பான பசியை கூட தாங்கிக் கொண்டு குளிரின் காரணமாக அவர்கள் மேய போகவில்லை, புல்தரைகளை நாடி செல்லவில்லை, இலை தழைகளை தின்று தன் பசியை போக்கிக் கொள்ளலாம் என்று இந்த விலங்குகள் செல்லவில்லை. மா மேயல் மறப்ப மந்தி கூற, குரங்குகள் மந்திகள் குளிரினாலே நடுங்கி கீழே விழுகின்றன. மாய் மேயல் மறப்ப மந்தி கூற பறவை படிந்து வீழ, பறவைகள் எல்லாம் அந்த குளிரிலே கீழே விழுகின்றன, பறவைகள் எல்லாம் படிந்து விழுகின்றன. கறவை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானாள். மிக அழகா, சும்மா இருக்க சொல்லுங்க, மிக அழகான கருத்து. பசு கன்றுக்கு பால் தரும். அது மடி நிறைகிற பொழுது, மடி நிறைம்ப இருக்கக்கூடிய மடியில இருந்து பால் சுரக்க நினைக்கிற பொழுது கன்றை நினைத்தாலே பால் சுரக்கும். எப்பொழுது கன்று தன்னை தாவி வரும் என்று அது அரவணைத்துக் கொண்டு பால் கொடுக்கும். தாயினுடைய பாசத்துக்கு நிகரானது உலகில் எதுவுமே கிடையாது. தான் பசியோடு இருப்பாள், பிள்ளையின் பசு பொறுக்க மாட்டாள். பட்டினி கிடப்பாள், பிள்ளைக்கு அமுது ஊட்டுவாள். ரத்தத்தை அமுதாக தருபவள் தாய். ஆனாலும் இந்த குளிரின் கொடுமை எப்படி இருக்கிறது தெரியுமா? கன்றுகள் வந்து பால் அருந்துவதற்காக அந்த மடியிலே வாய் வைக்க போகிற பொழுது எட்டி மிதிக்கின்றன அந்த பசு. கறவை கன்றுகோள் பறவை படிந்து வீழ, கறவை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி, காலால் எட்டி மிதிக்கிறது. பசு வந்து கன்று குட்டியை மிதிக்கிறது, இந்த குளிர் தாங்க முடியாமல். அப்படிப்பட்ட குளிர், குன்றுகளே குளிர்ந்து விட்டன. குன்று குளிர்பண்ண கூதிர்ப்பு ஆனாள். குன்றுகள் குளிர்ந்து விட்டன. ஆடு மாடுகள் இறை தேடி செல்லவில்லை. பறவைகள் குளிரிலே அப்படியே கீழே விழுகின்றன. குரங்குகள் கீழே விழுகின்றன. கொள்ளிக்கட்டைகளை நெருப்பு பந்தங்களை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய தாடைகள் நடுநடுன நடுங்குகிறது, பற்கள் நடுங்குகிறது. இவ்வளவு குளிருக்குள் அரண்மனையிலே பிற ஆடவர்கள் நுழைய முடியும். என்ன அழகா எழுதுகிறான் தெரியுமா? பிற ஆடவர்கள் நுழைய முடியாத அந்த புறத்தில் கணவன் ஒருவனை தவிர, அரசன் ஒருவனை தவிர, பாண்டிய மன்னனை ஒருவனை தவிர ஆடவர்கள் உள்ளே நுழைய முடியாத அந்த புறத்துக்குள்ளே இருக்கக்கூடிய
மாளிகையில் அரண்மனை காட்சி. நெடுநல்வாடையிலே அழகான அந்த அரண்மனைக்குள்ளே போவதற்கு முன்பு குளிரை பற்றி சொன்னேன், தன்மையை பற்றி சொன்னேன். இந்த குளிர்காலத்திலே தலைவனை தலைவி தேடுவாள், காதலனை காதலி தேடுவாள், கணவனை மனைவி தேடுவாள். அப்படிப்பட்ட சூழலில் அரண்மனைக்குள்ளே அழைத்துக் கொண்டு போகிறான் நம்முடைய கவிஞன். அந்த அரண்மனையை வர்ணிக்கிறான், அந்தப்புறத்தை வர்ணிக்கின்றான், கட்டிலை வர்ணிக்கின்றான். என்ன அழகான வர்ணனை தெரியுமா? ருசித்து பாருங்கள். அந்த கட்டிலை எப்படி, அந்த தந்த கால்கள், அந்த கட்டில் அமைக்கப்பட்ட முறை, அது எப்படிப்பட்ட யானையின் தந்தங்களை கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி, அந்த அம்சதூளிகா மஞ்சத்திலே யானை தந்தங்கள் அழகு செய்கின்ற அந்த கட்டிலே, வண்ண திரைச்சீலைகளிலே ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிலே பாண்டிமாதேவி அரசனின் மனைவி காதல் நோயாலே நலிந்து போய் கணவன் இன்னும் வரவில்லையே என்று ஏங்கி தவித்து அவள் அங்கே இருக்கிறாள். இந்த இடத்தில் அவள் அந்த மிக அழகாக அதை வர்ணனை செய்து கொண்டு போகிற பொழுது, அரசன் மனைவியினுடைய கேசம் அப்படியே உலர்ந்து போய் கிடக்கிறது. நறுனை பூசப்படவில்லை, எண்ணெய் பூசப்படவில்லை. அந்த அழகபாரம் அப்படியே உலர்ந்து கிடக்கிறது. நல்ல பொன் ஆபரணங்களை அணிகின்ற காதுகளில் ஆபரணம் இல்லை. பொன் ஆபரணங்கள் அணிகின்ற காதுகளிலே ஆபரணம் இல்லை. அதிலே தழும்பு இருக்கிறது. நகையை கழற்றி வைத்திருக்கிறாள், தழும்பு இருக்கிறது. வாழை மீனினுடைய வாயை போல சிவந்த நிறம் கொண்டிருக்கக்கூடிய மோதிரம். இந்த மோதிரம் எப்படி இருக்குன்னா, வாழை மீன் வாயை திறக்கிற பொழுது எப்படி இருக்கும், மோதிரம் அப்படி செஞ்சிருக்கிறான். அந்த அழகிலே செய்கின்ற மோதிரம் அவள் அணிந்திருந்தால் அந்த மோதிரமும் கையில் இல்லை. பொன் வளையல்கள் அணிந்திருந்த கைகளிலே இப்பொழுது சங்கு வளையல்களும் நூல் காப்பு நூலும் அணிந்திருக்கிறாள். காப்பு நூலும் சங்கு வளையல்களும் அணிந்திருக்கிறாள். அப்ப அவளுடைய தோற்றத்தில் இவை எல்லாவற்றையும் இழந்து அவள் மிகுந்த வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஆறுதலாக தோழி பெண்கள் வந்து விடுவான், மன்னன் வந்து விடுவான் என்று ஆறுதல் சொல்கிறார்கள். எனக்கு இதை படித்த உடனே இளங்கோவடிகள் வர்ணித்த காட்சி தான் என் கண்ணுக்கு வந்தது. நிலவு பயன் கொள்ளும் நெடுநிலா முற்றத்தில் கலவியும் புலவியும் மாதவி பெண்மயிலால் கோவலனுக்கு அளித்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில், கோவலனை பிரிந்து கண்ணகி வாடிய வேளையில் இளங்கோ வர்ணிக்கிறார். எவ்வளவு அற்புதமாக வர்ணிக்கிறார். அஞ்சஞ்சீரடி அணிசிலம் ஒளிய மெந்துகில் அல்குல் மேகலை நீங்க கொங்கை முன்றில் குங்குமம் எழுதாள், கொடுங்கு வீழ் குலை துறந்த வடிந்து வீழ் காதினள், செங்கையல் நெடுங்கன் அஞ்சனம் மறப்ப திங்கள் வாழ்முகம் சிறு வியர்ப்பு எரிய பவள வாழ்நுதல் திலகம் இழப்ப தவள வாழ்நகை கோவலன் இழப்ப மையரும் கூந்தல் நெய்யணி மறப்ப கையறு நெஞ்சத்து கர்ணகி மங்கள அணி அன்றி பிரித அணி மகிழாள். சிலப்பதிகாரத்திலேயே தாலியை பற்றிய சர்ச்சை பல தமிழறிஞர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். நான் தமிழ் அன்பன், அவ்வளவுதான். அறிஞர்கள் நூல்களை நானும் படித்திருக்கிறேன். மாப்போசி அதற்கு விளக்கமெல்லாம் எழுதியிருக்கிறார். அணி உண்டு என்று எழுதியிருக்கிறார். எனக்கு இந்த பாடலில் சொல்லப்படுகிற கருத்து, மங்கள அணி தவிர வேறு அந்த அணியும் கண்ணகி அணியவில்லை. ஆக மாமுது பார்ப்பார் மறைவழி காட்டிட தீபலம் வந்து நிகழ்த்திய திருமணத்தில் கோவலன் சூட்டிய அந்த மங்கள அணி தவிர வேறு அணி ஒன்றும் இல்லை. கண்களில் மை தீட்டவில்லை, கூந்தலில் நறுனை பூசவில்லை, மேகலா ஆபரணம் இல்லை, குங்குமம் எழுதவில்லை. இவற்றையெல்லாம் சொல்லி அவள் அதரங்களில் உதடுகளில் புன்னகை இல்லை, கையறு நெஞ்சத்து கண்ணகி. இதே போல காட்சிதான் இங்கே பாண்டிமாதேவிக்கு, மன்னனுடைய மனைவிக்கு. இந்த குளிர்காலத்தில் நான் இந்த நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன தெரியுமா? இவள் இப்படி காதல் வயப்பட்டிருக்கிற நேரத்தில் பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான்? யுத்தம் முடிந்து விட்டது, யுத்தத்திலே வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்றவுடன் அவன் களைப்பார கழிப்பு மேற்கொள்ள காதல் மனைவியை தேடியல்லவா அவன் போக வேண்டும். யுத்தம் முடிந்து விட்டது, வெற்றி பெற்றாகிவிட்டது. வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த வேப்பமாலை சூடி இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் அந்த புறத்துக்கு விரைந்திருக்கலாம் அல்லவா? வருவான் வருவான், கவலைப்படாதே என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது எங்கே போகிறான் மன்னன்?
நெடுநல் வாடையினுடைய கடைசி ஒரு 5-6 வரிகள் என் இதயத்தை ஈர்த்ததனாலே இங்கே பேச நான் ஆசைப்பட்டேன். யுத்தகளத்துக்கு சென்று அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றதற்கு பிறகு குளிர் வாட்டுகிற வேளையிலே காதலியை தேடவில்லை காவலன், மனைவியை தேடவில்லை காதலன், இன்பம் நுகரலாம் என்று அந்தப்புறம் விரையவில்லை காவலன். எங்கே செல்கிறான்? போரிலே காயப்பட்ட தன் வீரர்களை பார்ப்பதற்கு போகிறான். போர்க்களத்திலே விழுப்புண் பெற்று உடம்பிலே மேனியிலே காயம்பட்ட வீரர்களை கண்டு ஆறுதல் சொல்ல போகிறான். அவனல்லவா தலைவன், அவனல்லவா மன்னன், அவனல்லவா காவலன். அப்படித்தான் மன்னர்கள் இருந்தனர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே. அதிலே மிக அருமையாக சொல்லுகிறார். அப்படி போகிற காட்சி ஒன்றே போதும். எந்த காவியத்திலும் கூட இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியாது. அவன் சொல்லுகிறான், மன்னன் செல்லுகிறான் பாண்டியன், அவன் முன்னால் படைத்தலைவன் செல்லுகிறான் சேனாதிபதி. அவன் கையிலே கொடி இருக்கிறது, வேல்கம்பிலே கொடி, வேல்கம்பிலே கொடி. அந்த வேல்கம்பினுடைய நுனியிலே வேப்பம்பூ மாலை, வேம்பு தலையாத்த நோன்கால் எஃகமொடு, எஃகினால் செய்யப்பட்ட வீரவேல், அந்த வேலின் நுனியில் வேப்பம்பூ மாலை. பாண்டிய மன்னர்களுக்கே உரிய வேப்பம்பூ மாலை, வேம்பு தலை யாத்த நோன்கால் எக்கமொடு முன்னோன் முறை முறை காட்ட. அதான் அதில் உள்ள அழகு. அந்த யுத்தகலத்தை பற்றி புலவன் சொல்கிறான். இந்த போர்க்களத்தில் போர் யானைகளை வெட்டி வீழ்த்தினார்கள், யானையின் துதிக்கையை வெட்டி வீழ்த்தினார்கள். யானையின் துதிக்கை வெட்டுப்பட்டு யானை செத்து கிடக்கிறது. அப்படி யானையின் துதிக்கையை வெட்டுகிற அளவுக்கு வீரம் கொண்ட அந்த வீரர்கள் உடம்பிலே விழுப்புண்கள் பட்டிருக்கின்றன, வேல்கள் பாய்ந்திருக்கின்றன, வாட்கள் மேலே வீசப்பட்டிருக்கின்றன, காயப்பட்டிருக்கிறார்கள். இதுலதான் பார்க்கணும். இவர் இந்த பெரிய பதவியில் இருக்கார், இவர் இந்த சின்ன பதவியில் இருக்கிறாருன்னு காட்டல. இவனுக்கு காயம், இவன் தோள் பிளக்கப்பட்டு விட்டது, இவன் மார்பிலே வேல் தைத்திருக்கிறது. வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கமொடு முன்னோன் முறை முறை காட்ட. காயம் பெரிய காயப்பட்டவர்கள் யார், சிறிய காயப்பட்டவர்கள் யார் என்று அவர்களையெல்லாம் காட்டிக்கொண்டு வருகிற பொழுது அடுத்த வரிகள் தான் அற்புதமானவை. புடைவீழ் அம்புகள் இடவையின் தெளிவி. இந்த மேல் அங்கி இருக்கிறது அல்லவா, மேல் ஆடை உத்தரியம், மன்னன் உத்தரியம் அணிந்திருக்கிறார், ஒரு பெரிய சால்வை, பட்டு சால்வை. அவனுக்கு புடைவீழ் அம்புகள் இடவையின் தழுவி, இப்படி நழுவுகிறது இடது கையாலே, அதை அப்படி தழுவிக் கொள்கிறான். புடைவீழ் அம்புகள் இடவையின் தழுவி, இடது கையாலே இந்த மேலாடை நழுவி விடாமல் பிடித்துக் கொள்கிறான். அடுத்து தோள் வாழ் கோத்த வன்கண் காளை சுவல் மிசை அமைத்த கையன். அடுத்த கை எங்க இருக்கு? வாளை தோளோடு சேர்க்கின்ற வீரன் ஒருவனுடைய வலது, இவனுடைய வலது கை அவனுடைய மேனியின் மீது இருக்கு. இடது கையால் இந்த உத்தரியத்தை இதை அணைத்துக் கொண்டு வலது கையால் ஒரு வீரன் தோள்வாள் கோத்த வன்கண் காளை சுவல் மிசை அமைத்த கையன், அந்த வலது கையால் அவனை அணைச்சுக்கிறான், ஒரு வீரனை. மன்னன் போர்க்களத்துக்கு வந்த ஒரு வீரன், காயப்பட்ட ஒரு வீரனை வலது கையாலே அணைத்துக் கொண்டு ரொம்ப அடுத்து அருமையாக சொல்லுகிறான். அந்த வேளையில் வெண்கொற்ற கொடையை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். நூல்கால் யாத்த மாலை வெண்குடை, வெண்கொற்ற கொடை பிடித்து வருகிறார்கள். அதிலே முத்து மாலைகள் சூட்டப்பட்டிருக்கின்றன. இந்த முத்து மாலைகள் காற்றில் அசைவதால் தவ்வென்று அசையி தா துளி மறைப்ப, மழை துளிகள் விழுகின்றன. இந்த முத்து மாலைகள் அந்த மழை துளிகளை விழவிடாமல் தடுக்கின்றன. தவ்வென்று அசையி தா துளி மறைப்ப. எப்படிப்பட்ட பாண்டிய மன்னனில் நள்ளன் யாமத்தும் பள்ளி கொள்ளான், நடுராத்திரியிலும் தூங்க மாட்டான். நல்லன் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கான் நிலநாள்பவர்க்கென்றானே வள்ளுவன். அதை போல நல்லன் யாமத்தும் பள்ளி கொள்ளான், நடு ராத்திரியிலும் இவன் தூங்க மாட்டான். சிலரோடு திரிய வேந்தன் பலரோடு முரணிய பாசறை தொழிலே. சில வீரர்களோடு இப்படி வென்று மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறானே, பலர் மோதுகிற பொருதுகின்ற பாசறை தொழில்தான் இவனுடைய தொழில் என்று
மாறி மலை முளைஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும். இந்த பாறையோடு பாறையாக ஒட்டி கொண்டு உறங்குகிறது. தமிழனை போல கவிதைகள் யாரும் தீட்ட முடியாது. ஆண்டாள் அளவள் அழகாக சொல்லுகிறாள், மன்னி கிடந்து உறங்கும். அதாவது அந்த பாறையோடு பாறையாக சிங்கம் அந்த குளிரல்ல அங்கேயே படுத்து உறங்கி, சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, சரி இனி புறப்படுவோம், வேட்டைக்கு புறப்படுவோம், இறை தேடி புறப்படுவோம் என்கிற போது இந்த காட்சியெல்லாம் தூங்கி எழுந்த உடனே தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளை பரீட்சைக்கு நீங்கள் தயாரிப்பதற்கு காலையில எழுப்பி விட்ட உடனே அந்த இளம் சிங்கம் யசோதை இளைஞங்கன்னு சொன்ன உங்க பிள்ளையும் உங்களுக்கு இளஞ்சிங்கம் தானே, அதை எந்திரிச்சு அந்த கொஞ்சம் அந்த சோம்பலை முறிக்கிற காட்சியையும் இப்ப ஆண்டாள் சொல்றதையும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, உடம்பு அப்படி முறிக்குது, பேர்ந்து உதறுது உடம்ப. சிங்கம் அப்படி நாலு பக்கம் பார்த்து அப்படி பெடரி மயிரை சிலித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அப்படி புறப்படுது, அப்படி கர்ஜனை செய்து நாலு பக்கம் ஒரு பார்வை பார்த்து சோம்பல் முறித்து ஒரு கர்ஜனை செய்து முழங்கி விட்டு சிங்கம் புறப்படுகிறது. இப்படித்தான் போருக்கு செல்லுகின்ற வீரன் புறப்படுவான் என்பதனாலே இதுல ஒரு நல்ல கருத்து, உறக்கத்திலே இருந்து விழியுங்கள், உணர்வு பெறுங்கள். இந்த நாடு அதை கேட்கிறது, தமிழகம் கேட்கிறது, இந்தியா கேட்கிறது. வளரும் இளம் தலைமுறையே, பல உறக்கங்களிலே கிடப்பவர்களே, அந்த உறக்கங்களிலே இருந்து சிங்கத்தை போல சீறி எழுங்கள். அநீதியை அழிக்க, அக்கிரமத்தை அழிக்க, கேடுகளை அழிக்க சிங்கமென சீறி எழுங்கள். இதை அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அம்மாப்பேட்டையின் சிறப்பு, தரியினுடைய சிறப்பு, நெய்தல் சிறப்பு. அதைத்தான் சொல்லி சொன்னான், இதுவரை பிறருக்காக நெய்தீர்கள், உங்களுக்கு உடையின்றி பிறருக்காக நெய்தீர்கள், உங்களுக்கு உணவின்றி பிறருக்காக உழைத்தீர்கள், இனிமேல் பிறருக்காக நெய்யாதீர்கள். உங்களுக்காக நீங்கள் உடைகளை தயாரியுங்கள், உங்களுக்காக ஆயுதங்களை தயாரியுங்கள், பிறருக்காக ஆயுதங்களை வடிக்காதீர்கள், பிறருக்காக ஆயுதங்களை கொடுக்காதீர்கள், உங்களுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இது நான் சொல்லல, சொல்லி இருக்கிறான். அவன் தான் சொல்லுகிறான், ரைஸ் லைக் லைன்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர். ஆண்டாள் சொன்னதுதான். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுகின்ற வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து எழுகிறதல்லவா சிங்கம், அதை போல ரைஸ் லைக் லைன்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர் இன் அன்வான்குஷபிள் நம்பர். கணக்கற்ற எண்ணிக்கையிலே தூக்கத்தில் இருக்கிற சிங்கங்களே விழித்து எழுங்கள். ரைஸ் லைக் லைன்ஸ், த்ரோ யுவர் செயின்ஸ் டு எர்த் லைக் டியூ. பனி துளிகளை உதறுவதை போல இந்த விலங்குகளை நீங்கள் பூமியில் உதறிவிடுங்கள். which had fallen in sleep on you. நீங்கள் தூங்குகிற நேரத்தில் உங்கள் மீது பூட்டப்பட்ட விலங்குகள், நீங்கள் அறியாமை துக்கத்தில் இருந்த பொழுது, அடிமை துக்கத்தில் இருந்த பொழுது, உணர்வற்ற துக்கத்தில் இருந்த பொழுது உங்கள் மீது பூட்டப்பட்ட பல்வேறு தலைகளை விலங்குகளை உடைத்து பூமியிலே பனித்துளிகளை சிதறுவதை போல சிதறடித்து விடுங்கள். You are many, they are few. நீங்களோ பலர், அவர்களோ சிலர். என்ன அழகான பாடல்! இதைத்தான் ஆண்டாளினுடைய பாடலிலே இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது, முத்தமிழுக்கும் சிறப்பு செய்கின்ற பாசனம் தந்த ஆண்டாளின் பாடலிலே இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது, யுத்தகலத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன் உங்களை, இதிகாச யுத்தகலத்துக்கு, நெருப்பு என்று குறிப்பிட்டேன் அல்லவா. அந்த இதிகாசங்களிலே வருகிற கருத்துக்கள், இதிகாசங்கள் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை ஆக்கிரமித்திருக்கின்றன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனால் தான் அவர்கள் பல கட்டங்களில் கோடானு கோடி மக்கள் நெஞ்சிலே இந்த இதிகாசங்கள் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே தான் குறிக்கோளிலே உறுதி வேண்டும் என்பதற்கு காண்டீபனை முன்வைத்தார். உன் நோக்கத்திலே நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு பல்குணனை, சவ்வியசாசியை, அர்ஜுனனை முன்வைத்தார். அவன் கண்ணுக்கு கணையின் நுனியும் பறவையின் கழுத்தும் தெரிந்ததென்று மக்கள் மன்றத்துக்கு சொன்னார். அதை போல எந்த செய்தி மக்களிடம் அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டே கருத்தை சொல்வது ஒரு வழக்கம். யுத்தகலத்துக்கு போகிற பொழுது நான் இந்தியாவில் இருக்கிற 2 இதிகாசங்கள், ஹோமருடைய எலியட உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க. அது என்ன? அதுவும் ஒரு பெண்ணுக்காக நடைபெற்ற சித்தம்.
ஒரு பெண், ஒரு அழகான பெண், ஈடு இளையற்ற எழிலரசி, ஸ்பார்ட்டாவின் எழிலரசி ஹெலனுக்காக நடைபெற்ற யுத்தம். அதான் எலியட். மிக பிரசித்தி பெற்ற காவியம், இதிகாசம். அது அங்குள்ள புராணம், அங்குள்ள செய்திகள். அது எதை நம்ப முடியும் நம்ப முடியாது என்ற சர்ச்சைக்குள்ள போக முடியாது. எல்லா புராணங்களிலும் நம்பிக்கை என்று எடுத்துக்கொண்டால் நம்ப முடியாத, அது மனதை நம்ப முடியாத செய்திகள் எல்லா மதங்களிலும், எல்லா சமயங்களிலும், எல்லா புராணங்களிலும் இருக்கு. அதை இலக்கியமாக பார்க்கிற பொழுது ஒண்ணும் இல்லை. நான் ஹோமியருடைய எலியட்டை பார்க்கும்போது நான் அக்கிலேசனுடைய வீரத்தை மட்டுமே நான் பார்ப்பேன். அக்கிலேசனுடைய உறுதியைத்தான் நான் பார்ப்பேன். ஹெக்டருடைய நேர்மையைத்தான் பார்ப்பேன். ஹெக்டருடைய உறுதியைத்தான் நான் பார்ப்பேன். ஆகவே அந்த இடத்தில் it is the face that launched 1,000 ships which burned to the topless tower of Elina சொன்னான். இந்த அழகு முகம்தான ஆயிரக்கணக்கான கப்பல்களை ஏவியது. It is the face that launched 1,000 ships which burned to the topless tower of Elina சொன்னான். இதுதானா உயரம் காண முடியாத எலினா நகரத்து கோபுரத்தை தீக்கிரை ஆக்கியதுன்னு சொன்னான். அதே போல இந்த மகாபாரத இதிகாசத்திலே ஒரு காட்சி, ரெண்டு இடத்துல நெருப்பு வருகிறது. ஒரு நெருப்பு உங்களுக்கு தெரிந்ததுதான், அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தது. அரக்கு மாளிகைக்கு கொண்டு போய் பஞ்சபாண்டவர்களை தங்க வைத்து வாரணாவதத்திலே பஞ்சபாண்டவர்கள் தங்கும் மாளிகை அரக்கு மாளிகை. அதை சகுனியின் யோசனையின் பேரிலே துரியோதனன் அதை செய்து புரோசனன் என்கின்ற ஒரு சூழ்ச்சிக்காரனை அனுப்பி அந்த மாளிகையை நிர்மாணிக்கிற பொழுது குங்குலியம், சணல், மெழுகு, அரக்கு போன்ற பொருள்களை கொண்டு அந்த மாளிகையை கட்டி எளிதில் நெருப்பு பற்றி கொள்ளுகின்ற விதத்திலே அந்த மாளிகை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மாளிகைக்கு அனுப்புகிற பொழுது புறப்படுகிறார்கள். பஞ்சபாண்டவர்களையும் குந்தியையும் சேர்த்து மாளிகைக்குள் நெருப்பு வைத்து அவர்களை சாம்பலாக்கி விடுவது என்று துரியோதனன் திட்டம் வகுத்திருக்கிறார். விடைபெற்று செல்லுகிற பொழுது விதுரன் வருகிறார். எந்த சபையிலே வில்லை ஒடித்ததனால் துரியோதனன் படைக்கு தோல்விக்கு காரணமானாரோ அந்த விதுரன் வருகிறார். அவர் தர்மபுத்திரனிடம் சங்கேத மொழியில், அதான் ரகசிய பாஷை, மற்றவர்களுக்கு புரியாத சங்கேத மொழியில, இப்ப கோடு வேர்டு போடுறாங்கல்ல இன்டெலிஜென்ஸ்ல, அப்பயே இன்டெலிஜென்ஸ் வச்சிருந்திருக்கிறான். அவன் கோடு வேர்டு போடுறான். அவன் சொல்றான் தர்மபுத்திரன், உலோகத்தினால் இல்லாத பயங்கர ஆயுதம் உலகத்தில் உண்டு. உலோகம்னா வாள், கத்தி, வேல், கட்டாரி, இப்படி இல்லாத உலோகத்தினால் செய்யப்படாத ஆயுதம் உலகில் உண்டு. அதை சொல்லிவிட்டு காட்டை அழிக்கின்ற நெருப்பு பூமிக்குள் இருக்கின்ற வளையில் இருக்கிற எலியை தீண்டாது. என்ன அழகா சொல்றான் பாரு. காட்டை அழிக்கும் நெருப்பு வளைக்குள் இருக்கும் எலியை தீண்டாது. காடு பற்றி எரிகிற பொழுது முள்ளம்பன்றி பூமிக்குள் புழை அமைத்து குகை அமைத்து தப்பி சென்று விடும். வானத்து நட்சத்திரங்களை கொண்டு திசை அறியலாம். இதை சொல்லிட்டு விட்டுறார் விதுரர். தர்மன் இதை யோசித்துக் கொண்டே வருகிறான். குந்தி தேவி வந்து கேட்கிறாள். புறப்படும் போது காதோடு காதாக விதுரன் உன்னிடம் என்ன சொன்னான்? அவள், தர்மன் அரண்மனைக்குள்ளே போன உடனே எல்லாம் சுற்றி பார்க்கிறான். இது நெருப்பு வைப்பதற்காக கொளுத்துவதற்காக கட்டப்பட்டிருக்கிற மாளிகை என்று தெரிந்து கொண்டு பீமனை அழைத்து விதுரன் சொன்னதையும் நம்மை இந்த அரண்மனையில் நெருப்பு வைத்து கொல்ல துரியோதனன் திட்டமிட்டிருக்கிறான் என்பதையும் தெரிவித்திட்டார்கள். ஆகவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை போல சில நாள் இருந்துவிட்டு சந்தேகம் வராத வகையிலே கண்டுபிடித்ததையும் தெரிவித்துக் கொள்ளாமல் ஒரு நாள் புரோசனனும் மற்றும் அந்த மாளிகை கட்டுவதற்கு வேலை செய்த மற்றவர்களும் இருக்கிற போது இதற்கு இடையில் சுரங்கப்பாதை அமைப்பதற்குரிய ஒரு கெட்டிக்காரனை விதுரன் ரகசியமாக அனுப்பி வைத்திருக்கிறான். அவன் இந்த அரண்மனைக்குள்ளே இருந்தே ஒரு சுரங்கப்பாதையும் அமைத்து தருகிறான். குறிப்பிட்ட ஒரு நாளை இவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த மாளிகையிலே தீ வைப்பதற்காக வந்த புரோசனனும் அவனோடு இன்னும் ஐவரும் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களே நெருப்பு வைத்துவிட்டு அந்த சுரங்கத்தின் வழியாக இவர்கள் உள்ளே இறங்குகிறார்கள். அதிலே பாண்டவர்களிலேயே மிக அற்புதமான கதாபாத்திரம் நான் இதிகாசமாகத்தான் பார்க்கிறேன், திரும்பவும் இதிகாசமா பார்க்கிறேன். அதில் பீமன். அது என்ன காரணத்தினாலோ அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று ஒரு மலையாள இலக்கியத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இரண்டாம் அவன் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான நாவல் எழுதியிருக்கிறார். பீமனை பற்றி, மகாபாரதத்துக்கே உயிர் நாடி பீமன் தான் என்று அவர் அற்புத இந்து பத்திரிகைகளோட தொடர்ந்ததை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவன்
அவன் அந்த ஐவரையும் கொண்டு தூக்கிக்கிட்டு போறான். தாயை தன் தோள் மீதும், தர்மனை ஒரு கரத்திலும் அர்ஜுனனை ஒரு கரத்திலும் இடுப்பிலே வைத்துக் கொண்டு 2 கைகளிலே நகுல சகாதேவர்களை பற்றி கொண்டு அவன் போகிறான். ஆகவே அவர்கள் தப்பித்து போய்விடுகிறார்கள். இது நெருப்பிலே இருந்து தப்பித்து விட்டார்கள். இதற்கு பிறகு அவன் பகாசூரன் வதம், பாஞ்சாலி சுயம்பரம், வில்லை வளைப்பது. அந்த வில்லை வளைக்கிற பொழுது கர்ணன் அநேகமாக வில் வளைத்து நாணயம் ஏற்றிய நிலையிலே அது மயிர் இலையிலே விலகி செல்லுவது, அர்ஜுனன் குறி தவறாமல் அந்த மச்சத்தை அடித்து வீழ்த்துவது, அதன் பிறகு சுயம்பரம் இதானே வெற்றி. திரௌபதியை திருமணம் செய்து கொடுக்கிறது, நான் அமுது கொண்டு வந்திருக்கிறேன், கனி கொண்டு வந்திருக்கிறேன் என்பது ஐவரும் பகிர்ந்து உண்க என்று குந்தி சொல்ல ஐவரும் மணமுடிக்கின்ற நிலை ஏற்படுவது. இதற்கெல்லாம் பின்னர் சூதாட்ட சருக்கம், சூதாடியதற்கு பிறகு 12 ஆண்டுகள் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞாதவாசம், இவையெல்லாம் நீங்கள் அந்த மகாபாரதத்திலே வருகின்ற காட்சி. இதற்கு முன்பு சூதாட்ட சருக்கத்துக்கு முன்பு திருதராஷ்டிரனிடத்திலே போய் நீ பாதி ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுத்தா தான் நல்லது, இல்லாவிட்டால் உன் பிள்ளைகள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி வேற வழி இல்லாமல் பாதி ராஜ்யத்தை கொடுத்து இந்திரபிரஸ்தம் என்று காண்டவ வனம் இருக்கின்ற பகுதியிலே ஒரு இந்திரபிரஸ்தம் என்கின்ற நகரத்தை அமைத்து அங்கு இவர்கள் போய் யுவராஜா பட்டாபிஷேகம் சூடப்பட்ட தர்மபுத்திரன் மற்றவர்கள் இருப்பது என்று முடிவு செய்த பிறகு அந்த இந்திரபிரஸ்தம் அமைக்க வேண்டிய இடத்துக்கு போகிறார்கள். ஒரு நாள் நதிக்கரையிலே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மகாபாரதத்தில் பெரிய எழுத்த மகாபாரதம் எத்தனை எழுதியிருக்காங்களோ அத்தனை மகாபாரதத்தையும் சின்ன வயதிலே படிச்சிருக்கேன். மிக அற்புதமாக எழுதியிருக்கக்கூடிய வியாசர் விருந்து தந்த சக்கரவர்த்தி ராஜாஜி அவர்களுடைய வியாசர் விருந்தை நான் பலமுறை படித்திருக்கிறேன். நண்பர் சோ அவர்கள் எழுதிய மகாபாரதம் பேசுகிறது நான் வரிவிடாமல் படித்திருக்கிறேன். இதிலே ஒவ்வொரு புத்தகத்தையும் நான் ஒப்புமை பார்ப்பது, சில செய்திகள் எதிலே இருக்கிறது இல்லை என்று நான் பார்ப்பேன். இந்த நூல்களில் பழைய எழுத்து மகாபாரதம் ரொம்ப சின்ன வயதிலே படித்தது, அதான் காண்டவன தகனம். அது இப்ப ராஜாஜி எழுதியதிலும் சோவர்கள் எழுதியதில் என்ன காரணத்தினால அதை விட்டுட்டாங்க. அதில் காண்டவன தகனம் என்பது இந்த நதிக்கரையிலே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிற பொழுது ஒரு அந்தணன் வருகிறான். அந்த அந்தணனுடைய பார்வை தொலைவில் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய மரம் விருட்சம் தீப்பிடித்து வருவதை போல தெரிகிறது. அந்த விரிந்த கேசங்கள் ஜுவாலை நெருப்பினுடைய தழல் பறப்பதை போல தெரிகிறது. அவன் தான் அக்கினி தேவன். அவன் அந்தணனோடு வருகிறான். பசியை பற்றி பேராசிரியர் சொன்னார்கள் அல்லவா, அவன் சொல்கிறான், என் பசி தாங்க முடியவில்லை, என் பசிக்கு உணவில்லை என்று கேட்கிறான். யார்கிட்ட? கிருஷ்ணார்ஜுனர்களிடம். என் பசிக்கு உணவில்லை, நான் அதிகமாக நெய்யை பருகி பருகி இந்திரலோகத்திலே வயிறு மந்தமாகி போய்விட்டது, என் பசியை போக்க வேண்டிய உணவு எனக்கு கிடைக்கவில்லை. யார்? அவன் தான் தீக்கடவுள், அவன் தான் அக்கினி தேவன். என் பசிக்கு இந்த காண்டவ வனம் தான் ரொம்ப பொருத்தம், இந்த காண்டவ வனத்தை தீ வைத்தால் என் பசிக்கு உணவாகும் என்று சொல்லுகிறான். சரி, நீ தீக்கு இரையாக்கி கொள்ள வேண்டியதான் என்கிற பொழுது இந்திரன் தடுக்கிறான். என்ன காரணம்? இந்திரனின் நண்பன் தட்சன் என்பவன் இங்கே இருக்கிறான். அவன் இங்கு அரசனாக இருக்கிறான். அந்த அவன் அரசனாக அல்ல, தட்சன் இங்கே அவனுடைய நண்பனாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய தட்சனை காப்பாற்ற நான் எப்பெல்லாம் இந்த காண்டவ வனத்தை நெருப்பு வைத்து விழுங்க பார்க்கிற பொழுது அவன் வர்ணன் உதவியோடு மழையை கொண்டு வந்து பெய்து என்னை தடுத்து விடுகிறான். நான் நெருப்பு வைக்க முடியல. இந்த காண்டவ வனத்தை எனக்கு நீங்கள் பசிக்கு உணவாக தாருங்கள் என்று கேட்டு, சரி நாங்களே இப்ப நெருப்பு உனக்கு பக்கத்தில் வைக்கிறோம், நீ அதிலே விழுங்க தொடங்கு. உடனே சந்தோஷப்பட்டு ரதத்தையும் காண்டிபம் என்கின்ற வில்லையும் அர்ஜுனனுக்கு அக்கினி தேவன் தருகிறான். காண்டிபம் என்கிற வில்லை பல பேர் சொல்வார்கள், இந்த கதையில இவன் தருகிறான். கிருஷ்ணார்ஜுனர்கள் அம்புகளை தொடுக்க தயாராகி விட்டார்கள். தீ பற்றி அந்த காட்டை எரிக்க முற்படுகிறான். உடனே தேவேந்திரன் வந்துட்டான். அவன் ஐராவதத்தின் மீது வஜ்ராயுதத்தோடு வருகிறான், தடுக்கிறான். மழைகளை பொழிக மேகங்களை குவிக்கிறான். இடியும் மின்னலும் மழையும் வருகிறது. அப்பொழுது அர்ஜுனன் நாணிலே அம்புகளை அக்னியாஸ்திரங்களை தொடுத்து அந்த மழையை சிதறடிக்கிறார். ஆக மழை சிதறடிக்கப்படுகிறது, காடு பற்றி எரிய தொடங்குகிறது. வஜ்ராயுதத்தோடு வந்த இந்திரனுக்கும் கிருஷ்ணார்ஜுனர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. யமனும் வந்து விட்டான் இந்திரனுக்கு துணையாக காலகண்டத்தோடு. ஆனால் அர்ஜுனனை கிருஷ்ணனை அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை.
இதுல என்னவென்று கேட்டால், முன்பு கோபாலன் கண்ணன் கோவர்த்தனகிரியை மலையா குடையாக பிடித்து யதுகுலத்தை காப்பாற்றினான் என்பது புராணம். இங்கு அர்ஜுனன் தன்னுடைய அம்புகளாலே அந்த மழையை வரவிடாமல், அங்கும் மழையை தடுத்தான் கண்ணன், இங்கு மழையை வரவிடாமல் தடுத்து இந்த காண்டவவனம் எரிவதற்கு அவன் உதவியாக இருக்கிறான். இப்பதான் இதுல 2 அனெக்டோட்ஸ் வருது. ஒரு அருமையான சிறுகதை வருகிறது, ரொம்ப அற்புதமான கதை. இந்த காட்டில மரங்கள் எரிகிற பொழுது ஒரு மரத்தில் சாரங்க பறவை இருக்கிறது. சாரங்க பறவையும் சாரங்க குஞ்சுகள், 4 குஞ்சுகள். அந்த தாய்ப்பறவை சொல்லுகிறது, காடெல்லாம் தீப்பிடித்து வருகிறது, இப்ப கொஞ்ச நேரத்தில் இந்த மரமும் தீப்பிடிச்சா என் குஞ்சுகளே நீங்க செத்து போயிருவீங்க, நீங்க இதோட தீயில கருகி போயிருவீங்க, உங்களை எப்படி நான் விட்டு விட்டு நான் பறந்து செல்வேன், தாயே நீ எப்படியாவது தப்பி பிழைச்சுக்கோ, எங்களுக்காக நீங்க கவலைப்படாத. உடனே அந்த தாய்ப்பறவை சொல்லுகிறது, இங்கே ஒரு எலிப்பாளி இருக்கிறது, இந்த எலியினுடைய அந்த புடை, அந்த பொந்து இருக்கு, அதுக்குள்ள நீங்க போயிருங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு மண்ணை போட்டு மூடிடுறேன், நெருப்பு அணைந்த பிறகு நான் பறந்து வந்து உங்களை மீண்டும் அந்த மண்ணை கிளறி எழுப்பி விடுகிறேன் என்று இந்த தாய்ப்பறவை குஞ்சுகளுக்கு சொல்லுகிறது, அந்த சாரங்க குஞ்சுகளுக்கு. அந்த குஞ்சுகள் சொல்லுகின்றன, அங்கே ஒரு எலி இருந்து எங்களை கொன்றுவிடும், நெருப்பிலே சாவது வீரம், எலி கடித்து சாவது இழுக்கு, அந்த அவமான இழிவு சாவு எங்களுக்கு தேவையில்லை, தூக்கிலே தொங்குவது எனக்கு இழிவு சாவு, அதை விட போர்க்களத்திலே நான் மடிந்திருக்கலாம் என்று கட்டபொம்மன் சொன்னான் அல்லவா. துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள், என்னை தூக்கிலிடாதீர்கள் என்று பகத்சிங் சொன்னான் அல்லவா. அதை போல இந்த இழிவு சாவு என்ற போது, இல்லை, பருந்து ஒன்று அந்த எலியை தூக்கி கொண்டு போய்விட்டது, நீங்கள் அதற்குள்ளே போங்கள் என்று. வேறு எலி இருக்கக்கூடும், நாங்கள் அந்த மரத்தை விட்டு இறங்க மாட்டோம். தாயே நீ யௌவன பருவத்தில் இருக்கிறாய், நீ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம், குலம் அழிந்து விடக்கூடாது, நாங்கள் செத்ததற்கு பிறகு கூட நீ குஞ்சுகள் பெற்று இந்த குலத்தை வாழ வைக்கலாம், தாயே நீ தயவு செய்து இங்கிருந்து போய்விடு என்று வருந்தி அழ, கடைசியில் அந்த தாய்ப்பறவை அழுது கொண்டே போய்விடுகிறது. இதுல கதை என்னவென்றால், மந்தபாலர் என்கின்ற ஒரு முனிவர் நம்முடைய பழனியப்பனார் மாதிரி கல்யாணமே செய்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார். இவர் போகும்போது சொர்க்கலோகத்தை கேட்ட பூட்டிட்டாங்க. உங்களுக்கு அந்த சங்கடம் வராது. மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு இங்கு இடம் கிடையாது என்று சொர்க்கலோகத்தின் கதவுகளை பூட்டி விட்டார்கள், உள்ள விட மாட்டோம்ட்டாங்க. கதை தான். ஏனெனில் விவேகானந்தர் துறவு வாழ்க்கை வாழ்ந்தார், திருமணம் செய்து கொண்டும் ஜெயபிரகாஷ் நாராயணன் துறவு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். திருமணம் செய்து கொண்டும் கிருபளானி இல்லற வாழ்வில் ஈடுபடவே இல்லை. பரமஹம்சரும் சாரதாமணி அம்மையாரும் உடலால் வாழவில்லை, உள்ளத்தால் வாழ்ந்தார்கள். ஆகையினால என்ன சொல்லுகிற போது அதை தவறாக அர்த்தம் கட்டுப்படுத்திக் கூடாது, கருத்து பதிய வேண்டும் என்பதற்கு பழனியப்பனை சொன்னாதான் இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வரும் என்பதற்காக சொன்ன. மந்தபாலர், அப்படியானால் நீ மக்கள் பேரோடு வந்தால் தான் நீ சொர்க்கலோகத்துக்குள் நுழையலாம் என்றவுடன் பறவை வடிவம் எடுத்து ஜரிதை என்கின்ற இந்த சாரங்க பறவை, ஜரிதை என்ற ஒரு ஆண் பறவையாக வந்து இந்த ஜரிதை என்கின்ற இந்த பெண் பறவையோடு அவர் வாழ்ந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு 4 முட்டை பொரித்து 4 குஞ்சுகள் வந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கோவலன் மாதிரி கொஞ்சம் வெளியே போயிட்டார். லஜ்ஜை என்கின்ற இன்னொரு பெண் பறவையோடு வாழ போய்விட்டார். இது இந்த உபகதை. என்ன ஆயிற்று என்றால், நெருப்பு நெருங்கி வந்த பொழுது இந்த நெருப்பு தீக்கடவுளிடம் இந்த 4 குஞ்சுகளும் போய் சொல்லுகின்றன, என் தாய் எங்களை காப்பாற்ற முனைந்தால் நாங்கள் அனுப்பிவிட்டோம், எங்கள் தந்தை எங்கள் அருகில் இல்லை, அக்கினி கடவுளே எங்களுக்கு நாதி இல்லை, எங்களை காப்பாற்றி இந்த குஞ்சுகள் கேட்டவுடன் அந்த காட்டையே அழித்த அக்கினி தேவன் இந்த மரத்தில் இருந்த 4 குஞ்சுகளை அழிக்கவில்லை. அப்பொழுது அந்த 2வது மனைவி இருக்கிறாள் அல்லவா சக்களத்தி, அவ கேட்கிறா, எந்த நேரமும் நீ முதத்தாரத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீ, இங்க இருந்தாலும் என் கூட வேற நினைக்கலையே என்று கோபிக்கிறாள். உன் பிள்ளைகளே நினைத்து கூட அவன் அங்க இருந்துகிட்டே கடமையை செஞ்சிருக்கிறான், அக்கினி தேவா என் பிள்ளைகளை காப்பாற்று, அதையும் சொல்லுகிறான். இதில் என்னவென்றால், தட்சன் இந்திரனின் நண்பன், அவனை காப்பாற்றத்தானே இந்திரன் வந்தான்.
இப்பொழுது நெருப்பு பற்றி எரிகிற பொழுது தட்சனின் குடும்பமும் அழிகிறது. தட்சனும் தட்சனின் ஒரே மகன் அந்த பிள்ளை மாத்திரம் தப்பிக்கிறார்கள். தட்சனின் மகன் மாத்திரம் தப்பிக்கிறார். ஆகவே மொத்தத்தில் இந்த 4 சாரங்க குஞ்சுகள் தட்சன் மகன் இவர்கள் மட்டும் பிழைக்கிறார்கள். தட்சன் மகன் அந்த பாம்பு குட்டி, தட்சன் என்கிற பாம்பு, அவன் அந்த காண்டவ வனத்தினுடைய சிற்பி, அந்த அரசர்களுக்கு சிற்பியாக இருக்கக்கூடியவன், அவனுடைய மகன், அவன் வீர மகன். அந்த பாம்பு குட்டியினுடைய வால் எரிந்து விட்டது. இந்த நெருப்பில் வால் எரிந்த நிலையில் நெருப்பு பற்றி காயப்பட்ட அந்த பாம்பு குட்டி, என் தாயையும் எங்கள் குடும்பத்தையும் அளித்த அர்ஜுனனை அழிப்பதற்கு யார் சரியான எதிரியோ அவனை தேடி செல்வேன் என்று கர்ணனிடம் சென்று நான் அர்ஜுனனை அழிப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்று கர்ணனிடம் போய் சேர்ந்தது. அதுதான் நாகபாசம், நாகாஸ்திரம். இந்த நாகாஸ்திரத்தை அவன் 2வது முறை தொடுப்பதில்லை என்று குந்திக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக மார்புக்கு குறிவை கழுத்துக்கு குறிவைக்காதே என்று சல்லியன் கூறிய போது வைத்த குறி மாற்ற மாட்டேன் என்று கர்ணன் சொல்ல, அவன் உள்ளத்தில் இருந்த மனச்சங்கடத்தை வெளியே சொல்ல முடியாமல் கொடுத்த வரத்தை மீறக்கூடாது என்பதற்காக வைத்த குறியை மாற்றுவதில்லை என்று சொல்ல, நாகாஸ்திரம் தொடுக்கப்பட்ட போது கர்ணன் தொடுத்த நாகாஸ்திரம் அர்ஜுனனை நோக்கி வர, கண்ணன் தன் பெருவலால் பூமியிலே தேரை அழுத்த வந்த நாகாஸ்திரம் கிரீடத்தை கவர்ந்து கொண்டு அர்ஜுனன் தலை தப்பியது, தலை கிரீடம் போயிற்று என்ற வகையிலே அந்த நாகம் திரும்பி வருகிறது. இது அழகான காட்சி. திரும்பி வருகிற பொழுது எழுதியிருக்கிறான் அந்த பழைய எழுத்து மகாபாரதத்தில், அர்ஜுனன் கவனிக்கிறான், முன்பு அதனுடைய வால் அறுபட்டு போயிட்டு அல்லவா தீயில, முன்பு ஒரு குட்டியாக வால் காயப்பட்டு தீப்பட்டு போன அந்த குட்டி தான் இந்த நாகாஸ்திரம் என்று அப்பொழுதுதான் அது திரும்பி போகிற பொழுது அர்ஜுனனுக்கு தெரிந்து, அன்று நீ வாலில் காயம்பட்டு தப்பினாய், இன்று உன் உடலை 2ஆக பிளப்பேன் என்று அர்ஜுனன் அம்பை தொடுத்தான். இது எல்லா மகாபாரதத்தில் இருக்காது. நீங்க போய் 2-3 புத்தகத்தில் இது கிடையாது. நான் அதனால இது பலர் பலதை எழுதியிருக்கிறாங்க. அப்படி அம்பை செலுத்திய போதும் அக்ரோனி சேனைகளை சிதறடிக்க வல்லவனாகிய அர்ஜுனனின் அம்பு இந்த பாம்பை பிளந்து கொள்ள முடியவில்லை. 2ஆக பிளப்பேன் என்று சொன்ன போதும் அது காயப்பட்டதை தவிர உயிர் போகவில்லை. கர்ணனிடம் மீண்டும் செல்லுகிறது, நீ குறியை மீண்டும் வைத்து அர்ஜுனன் மீது செலுத்து, நீ சரியாக குறி வைக்கவில்லை. அவன் தப்பிவிட்டான், அவன் கிரீடத்தை கவர முடிந்தது. மீண்டும் என்னை செலுத்து, அவன் தலையை கொண்டு வருகிறேன் என்கிறது. கர்ணன் குந்தியை நினைக்கிறான், 1000 அர்ஜுனர்களை கொல்வதாக இருந்தாலும் 2வது முறை அந்த அம்பை ஏவுவதில்லை என்று கர்ணன் மறுக்கிறான். அந்த தட்சன் மகன் அந்த நாகம் இனி வாழ்வதற்கில்லை என்று யமனை தேடி சென்றது என்று எழுதி வைத்தார்கள். இது தீ எரிகிற அந்த காட்சி, நெருப்பு எழுந்த அந்த காட்சி. அதே போல நெருப்பு எழுகிற காட்சி இங்கே இலங்கையிலே கம்பன் காவியத்துக்கு வருவோம். அசோக வனத்திலே கண்டான், மாருதி கண்டான், வாயு மைந்தன் கண்டான், மகிழ்ந்து கூத்தாடினான். அருமையான பாடல்கள். அதன் பிறகு எதிர்த்த அரக்கர்களை அவன் சிதைக்கின்ற செய்தி இலங்கை அரசுக்கு எட்ட தடுப்பதற்கு வந்த கிங்கிரர்களை கொள்கிறான். இன்னுமா தயக்கம்? ஒரு குரங்கு வந்தா இவ்வளவு கேடு செய்கிறது, இன்னுமா உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் என்று ராவணன் சீறி எழ, அப்பொழுது சம்புமாலி வருகிறான் பெரும் படையோடு. சம்புவாலி சண்டையிட்டு சாகிறான், அனுமனிடம் போரிட்டு சாகிறான். அதற்கு பிறகு இன்னுமா அனுமனை, அந்த குரங்கை, அந்த வானரத்தை அழிக்க முடியவில்லை என்று ராவணன் கோபிக்க, ராவணன் மகன் வீரகுமாரன் ஆகிய அக்ககுமாரன் நான் சென்று கொண்டு வருகிறேன் என்று போகிறான். இதுல ஒன்றை கவனிக்கணும், நான் சென்று கொண்டு வருகிறேன் என்று சொன்ன அக்ககுமாரனுக்கும் அனுமனுக்கும் பெரும் யுத்தம் நடக்கிறது. அக்ககுமாரன் சிறந்த வீரன். அந்த யுத்தத்தின் முடிவிலே அக்ககுமாரன் கொல்லப்படுகிறான், உடம்பை பீத்து எறிகிறான் அனுமன். அக்ககுமாரன் மடிந்த செய்தி இந்திரஜித்துக்கு போய் சேருகிறது. தன் சகோதரன் கொல்லப்பட்டான் என்றவுடன் வீரர்களுக்கெல்லாம் திலகமான கம்பனுடைய ராமாயணத்திலே இதற்கு நிகரான வீரம் இல்லை என்று லக்குவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட
நிகும்பலை வேள்வி முடித்திருந்தால் நிலையே மாறியிருக்கும் என்ற பெருமைக்குரிய இந்திரஜித்து அவன் சொல்லுகிறான், எம்பியோ தேய்ந்தான் எந்தை புகழன்றோ தேய்ந்தது. என் தம்பி சாகலடா, என் தகப்பன் புகழ் செத்து போயிற்று. எம்பியோ தேய்ந்தான் என்பி என் தந்தை எந்தை புகழ் தேய்ந்தது என்று சொல்லி அவன் போய் போர் செய்கிறான். அனுமனும் இந்திரசித்தனும் நடத்துகிற போரில் ஒருவரை ஒருவர் வியக்கிறார்கள். வீரனை வீரன் பாராட்டுவான். இந்திரஜித்தனை எவனாலும் வெல்ல முடியாது. அனுமனும் அதை எண்ணுகிறான். அந்த போரில் கடைசியாக அயன்படை விடுத்து பிரம்மாஸ்திரத்தை விடுத்து அனுமனை கட்டுகிறான். அனுமனை கட்டுகிறான் இந்திரசித்தன். கட்டியதற்கு பிறகு அனுமனை இலங்கையிலே அரண்மனைக்கு வேந்தனுடைய அவைக்கு கொண்டு போகிறான். அப்ப அனுமன் நினைக்கிறான், ராவணனை சந்திக்கலாம், நம்ம பேசாம இப்படியே போவோம். ராவணனை பார்க்கிற பொழுது அவனுக்கு உள்ளத்திலே கோபம் எழுகிறது. இன்ட்ரோடியூஸ் பண்றான் இந்திரஜித்து. எப்படி சொல்றான் தெரியுமா? தந்தையே, அவன் வெறும் குரங்குன்னு தான் நினைக்கான். இவன் திருமாலுக்கு நிகரான வீரன், இவன் சிவனுக்கு நிகரான வீரன், இவன் இணையற்ற பெரு வீரன் சொல்லிதான் இவன் அறிமுகப்படுத்துகிறான். நீ யாரப்பா எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்ல வாலியினுடைய வதம் முதல் கொண்டு சொன்னதற்கு பிறகு தன்முனை கொல்வித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒருவனையே 2 பேரை வச்சு கொன்னுட்டு இங்கே வந்திருக்கிற என்றெல்லாம் சொல்லி வாக்குவாதம் நடைபெற்று ராவணனை நம்மளால கொல்ல முடியாது, அவனே சொல்வதாக கம்பன் எழுதுறான். முதல்ல கொல்லணும்னு நினைக்கிறான். இவனை ராமனால் தான் அழிக்க முடியும் என்று நினைக்கிற போது வாதம் வளர்கிற வேளையிலே இவனை கொல்ல வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் ராவணன். தூதனை கொல்லக்கூடாது என்று விபீடனன் சொல்லுகிறான். தூதனை கொல்லக்கூடாது, அது உலகம் பூரா ஏற்பட்டிருக்கிற நிலைமை. சரித்திரத்திலே, இலக்கியத்திலே, இதிகாசத்திலே தூதர்களை கொல்லக்கூடாது. அப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை நீங்க கவனிக்கணும். விபீடனன் அண்ணனிடத்திலே சொல்லுகிற போது சூர்ப்பனகையை மூக்கு முகம் அறிந்தார்களே தவிர கொல்லவில்லையே. நினைச்சா கொண்டிருக்கலாம்ல. கம்பன் சொல்றான், மூங்கில் காட்டிலே தீ வைத்தால் காடே அழிந்து விடும், அதுபோல சூர்ப்பனகை தன் குலத்தையே அழிப்பதற்கு வழி வைத்தாள் என்று கரனிடத்தில் இவர்கள்தான் என்று ராமலட்சுமணர்களை அடையாளம் காட்டுகிற பொழுது கம்பன் சொல்லுகிறான், இவ குலத்தையே அழிக்க புறப்பட்ட மூங்கில் காட்டில் பற்றிய தீயாக இருக்கிறாள் இந்த சூர்ப்பனகை என்று சொல்லுகிறாளே. இதையெல்லாம் சுட்டி காட்டி தூதரை கொல்வதில்லை என்று முடிவெடுத்து, சரி இவன் போற போக்கில் இவன் வால்ல நெருப்ப கட்டி இவனை அடிச்சு விரட்டி விட்டுருங்க, வாலில் நெருப்பு வைத்து அடித்து விரட்டி விடுங்கள் சொல்லிட்டாங்க. வால்ல நெருப்பு வைக்கணும் இல்ல, வாளுக்கு வாழை கட்டுறதுக்கு கயிறு வேணும் இல்ல. இலங்கையில் இருக்கிற எல்லா கயிறுகளையும் தேடுறாங்க, அம்மாப்பேட்டை வரைக்கும் தேடி இருக்காங்க. சொல்லுகிறான் கம்பன், அரக்கியர்களின் தாலி கயிறு தவிர அந்த இலங்கை நகரத்திலே உள்ள அத்தனை கயிறுகளையும் கொண்டு வந்து லட்சக்கணக்கான வீரர்கள் அந்த வாளுக்கு கட்டுறாங்க. துணிகளையும் கயிறுகளையும் கட்டி குடம் குடமாக எண்ணெய் நெய்யை ஊற்றி இவ்வளவு கட்டுற போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ராவணா, நல்ல வேலை செஞ்ச, எனக்கு இந்த ஊரை தீய வச்சு கொளுத்திட்டு போன்னு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன்னு இவன் மனதுக்குள் நினைத்துக் கொள்கிறான். நெருப்பை வைக்கிறார்கள். செய்தி சீதையை எட்டுகிறது. இதுதான் கவனிக்க வேண்டும். செய்தி சீதையை எட்டுகிறது. அவளுக்கு நெருப்பு வைக்கப்படுகிறது என்று நினைக்கிற பொழுது அவள் கொதிக்கிறாள். அனுமனுடைய வாலில் நெருப்பு வைத்து விட்டார்கள். அவனை அந்த தீ எரிந்துவிடக் கூடாது நினைக்கிற பொழுது கொடிய வெப்பம், நெருப்பு, இலங்கையில் உள்ள துணி கயிறு எல்லாம் போட்டு கட்டி எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி நெருப்பு வச்சாச்சு. வாலில் நெருப்பு பற்றுகிறது. மிக அருமையான பாடல். பல சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிற பாடல். பெரும் புலவர்கள் இந்த மன்றத்தில் வந்து பேசியிருப்பார்கள். பெரும் அறிஞர்கள், பெரும் தமிழறிஞர்கள் கம்பன் காவியத்தில் கரை கண்டவர்கள் பேசியிருப்பார்கள். அடியேன் சொல்லுகிற கருத்து, எளியவன் படித்த என் சிந்தைக்கு எழுந்த கருத்து. அவள் சொல்லுகிறாள், ஏரியே தீக்கடவுளே, அக்கினி தேவன் நினைக்கிறார், ஏரியே உலகுக்கு நீ சான்று, இந்த உலகத்துக்கு நீ சாட்சி, நிற்கை அறிவாய் கற்பு, அதனால் என் கற்பை நீ அறிவாய், தூயேன் என்னில் தொழுகின்றேன், நான் தூயவராக இருந்தால் உன்னை தொழுகிறேன், தூயேன் என்னில் தொழுகின்றேன், ஏரியே அவனை சுடல் என்றாள். அவனை சுடாதே, அனுமனை சுடாதே, எரிக்கடவுளே அக்கினி தேவனே அனுமனை சுடாதே.
தூயேன் எண்ணின் தொழுகின்றேன், ஏரியே அவனை சுடல் என்றாள். என்ன ஆயிற்று தெரியுமா? சுடக்கூடாது என்று சொன்னவுடன் அக்கினி கடவுள் சீதையினுடைய அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு கம்பன் சொல்லுகிறான், எல்லாம் குளிர்ந்தது. சிவனின் நெற்றிக்கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு குண்டம் குளிர்ந்தது. சிவனின் நெற்றிக்கண்ணுக்குள்ளே இருக்கிற நெருப்பு குண்டம் குளிர்ந்தது. அண்டம் கடந்தான் அங்கை அனலி குளிர்ந்தது. பிரம்மனின் அகங்கையில் இருக்கின்ற நெருப்பு குளிர்ந்தது. மேகமண்டலத்திலே உலவுகின்ற இடிகள் குளிர்ந்தன. சூரிய மண்டலம் குளிர்ந்தது. நரகத்தில் எழுகின்ற நெருப்பு குண்டங்கள் குளிர்ந்தன. அனுமனுடைய வாளுக்குள்ளே எலும்பு வரையிலே குளிர்ச்சி ஏற்பட்டது. தணல் தன்மை, தணலுக்குள் தன்மை. அவளுடைய கற்பரசையினுடைய ஆணை கேட்டு குளிர்ந்தது. இவளுக்கு குளிர்ந்ததே தவிர இவன் இலங்கை பூரா தாவி தாவி நெருப்பு வைக்கிறான். நெருப்பு வைக்கிற பொழுது மிக அழகாக சொல்லுகிறான், புலவியில் கரை கண்டவர்கள் கலவியில் கரை காண முடியாமல் பாதியில் ஓடினார்கள். நான் விளக்கத்துக்குள் செல்ல விரும்பவில்லை. பெண்கள் ஓடுகிற பொழுது பஞ்சாரத்தில் இருக்கிற கிளிகளை பாதுகாக்க தவறிவிட்டதால் பஞ்சாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிளிகளும் கருகி செத்து போயின. இலங்கையை எரிகிறது. மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் பற்றி எரிகின்றன. எங்கும் தளல், எங்கும் நெருப்பு. எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று கடலுக்குள்ளே போய் விழுகிறார்கள் அரக்கர்கள். கடலுக்குள் விழுகின்ற அரக்கர்களினுடைய செம்பட்டை தலையோடு அவர்கள் விழுகிற போது சொல்லுகிறான் கம்பன், கடலில் விழுந்தார்கள் அல்லவா, அந்த செம்பட்டை தலையோடு அந்த அரக்கர்களுடைய சிகை அந்த கடல்ல விழுந்ததுனால அந்த சிவப்பு நிறம் கடல் தீப்பற்றி எரிவதை போல காட்சி அளிக்கிறது. தண்ணீருக்குள்ளே தணல், தன்மைக்குள்ளே தணல், அதுவே நெருப்பாக தெரிகிறது. இதையே சேக்கிழார் அருமையாக சொல்லுகிறார், மிக அருமையாக சொல்லுகிறார். செங்கயல்கள் நீந்துகின்ற நீராளி மண்டபத்தில் செங்கமல பூக்கள், தாமரை பூக்கள் இருப்பது அந்த தடாகத்திலே எழுந்திருக்கக்கூடிய செங்கமல பூக்கள் தடாகம் நெருப்பு பற்றியதை போல காட்சியளிக்கிறது என்று சேக்கிழார் பெருமான் சொன்னதும், மாணிக்க வாசகருடைய பாசுரங்களிலே பாடுகிற உணர்ச்சியை சேக்கிழார் தன்னுடைய பாடல்களிலே கொண்டு வருவதும், இங்கே இலங்கையிலே கடல் தீப்பற்றி எரிவதை போல காட்சியும், அந்த கடலில் தான் என் தலையை செலுத்துவா என்று சொன்னான் கும்பகர்ணன். முடிய போகிற நேரத்திலே வீரர்களுக்கெல்லாம் ஈடு இணையற்ற பெருவீரனாகிய, மான உணர்வு கொண்டவனாகிய, எந்த காலத்திலும் அண்ணனை காட்டிக் கொடுக்காமல் துன்பமோ துயரமோ எதுவாக இருப்பினும் அண்ணனோடு அழிவேன் என்று உம்பரும் பிறரும் காண ஒருவன் உலகையாண்டான், தம்பியை அன்றி கிடப்பனோயும் மண்மேல் என்று தன்னையே தந்த கும்பகர்ணன் கடைசி வேளையில் சுக்ரீவனை அவன் வீழ்த்தி இந்த கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு உள்ளே நுழைகிற வேளையில் சுக்ரீவன் மயக்கம் தெளிந்து கும்பகர்ணன் மூக்கை கடித்து விட்டு ஓடிவிட்டான். இந்த மூக்கு கடித்ததனால் இந்த மூக்கு மூளையாகி விட்டது. கடைசியிலே ராமனோடு யுத்தம் நடக்கிற பொழுது கடைசியாக ராமனிடத்தில் கேட்கிறான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் வதைபடத்தினுடைய காட்சிகள்லாம் இங்க சொல்லணுங்க அவசியம் இல்லை, ஏற்கனவே இந்த ஊர்ல பேசி இருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், மூக்கு இலா முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார், மூக்கு இல்லாத முகம்னு நான் செத்த பிறகு பார்த்து என்னை இழிவாக நினைப்பார்கள் தேவர்கள் முனிவர்கள். கும்பகர்ணன் மூக்கை இழந்தான் என்று என்னை இழிவாக நினைப்பார்கள். மூக்கு இலா முகம் என்று முனிவர்களும் அமரவர்களும் நோக்குவார், நோக்காமை நின் கணையால் என் கழுத்தை நீக்குவாய், அம்பை தொடுத்து என் கழுத்தை நீக்குவாய், நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய், இந்த தலையை அந்த கடலுக்குள் செலுத்தி விடுவாய், இது என் விருப்பம், வேண்டுவது நின்னை இப்பொருள் என்றான். அதே போலத்தான் கடைசியாக கழுத்தை துணித்து தலையை கொண்டு போய் கடலுக்குள் அமிழச் செய்தான். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான அந்த இடத்துல கடலுக்குள் அந்த தலை போகிற பொழுது கடல் எப்படி கொந்தளித்ததுன்னு கம்பன் எழுதியிருப்பான். இதை நான் குறிப்பிட காரணம், இதே நெருப்பு, இப்படிப்பட்ட நெருப்பு எங்கெல்லாம் எழுந்தது என்று பார்க்கிற பொழுது நெருப்பிலே மூழ்க சொன்னான் ராமன். உனக்காக வரவில்லை,
உன்னை மீட்பதற்காக வந்தேன் என்று கருதாதே. வீரத்தையும் என் நாட்டின் பெருமையும் நிலைநாட்ட, வில்லின் வீரத்தை நிலைநாட்ட வந்தேன். உன்னைய கொண்டு போவதற்கு நல்லா சாப்பிட்டு அந்த அரண்மனையில மிக கொடிய வார்த்தைகளை ராமன் சொன்னான். ஏன் சொன்னார்களா விளக்கத்துக்குள்ள நான் போக விரும்பல. மிக கொடிய வார்த்தைகளை ராமன் சொன்னான். அப்பொழுது எந்த லக்குமணனை பார்த்து குற்றம் வீந்தயம் குணத்தின் கோமகன் மற்ற வாழறக்கன் புரி மாயையினால் இற்று வீழ்ந்தான் என்னவும் அயலே செல்லாது என் பக்கத்திலேயே இருந்தாய் இளையோய் நீ நின்ற நெறி நெறியிற்றென்று ஒரு பகல் பழகினார் உயிரையும் இவர். உன் அண்ணனோட ஒரு நாள் பழகிருந்தா உயிரை கொடுப்பாங்க. அப்பெருமகன் பெருவொரு உலை ஒரு பெற்றி கேட்டு அவன் செத்து போயிட்டான்னு கேட்டதற்கு பின்னரும் கூட வெறுவரை பக்கத்துல மரம் மாதிரி நின்றுகிட்டு இருக்கிற மிக கொடூரமான வார்த்தைகளை இலக்குவன் மீது சொல்லி, அண்ணன் மனைவியை தாயாக தெய்வமாக நினைக்கிற அவளுக்கு தீங்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்ணனுக்கு ஆபத்து வராது என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றான். இவளுக்கு கணவன் மீது கொண்டிருக்கிற காதலால், நான் குறையாக சொல்லவில்லை, காதலால் அவள் ஆத்திரப்பட்டு நிதானம் இழந்து சொல்லி, இனி என்ன செய்வேன், எரியிடை வீழ்ந்து மடிவேன், நான் நெருப்பை மூட்டி செத்து போவேன் என்று நான் நெருப்பிலே விழுந்து சாகப்போறேன்னு சொன்ன உடனேதான் கோடு கிழித்து விட்டு தாயே நான் சென்று வருகிறேன் போகிறேன்னு போயிட்டான். நெருப்பினும் கொடிய வார்த்தைகளை சொன்னால இப்ப இளையோய் தீ மூட்டுங்கிறான். லக்ஷ்மணனை பார்த்து சீதைதான் தீ மூட்டு சொல்லிட்டான்ல. இவ்வளவு முகத்தையே பார்க்கலையா ராமன்? ஆகவே தீ மூட்டு என்று சொல்லி மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேன் ஆகில் இத்தீ என்னை சுடுக என்று போனால இந்த காட்சியும் இன்னொரு காட்சி, நெருப்பு எழுகிறது அயோத்தியிலே சரை நதி கரையிலே நெருப்பு மூட்டப்பட்டு விட்டது. தீயிலே பாய்வதற்கு வருகிறான் பரதன். எண்ணில் கோடி ராமரும் உனக்கு இணையாக மாட்டார்கள், நீ சாகக்கூடாது என்று தடுக்கிறாள் கோசலை. அப்ப சொல்றான் தாய் பேச்சு கேட்கிறது தந்தை பேச்சு கேட்கிறது இதெல்லாம் என் அண்ணனுக்கு வேலை. நெறி இதெல்லாம் நேர்மை இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்ப சாக போறேன். நெருப்பை மூட்டி நெருப்பிலே தாவ நினைத்த பொழுது வந்து தாவி குதிக்கிறான் அனுமன். 5 நாளிகை உள்ளது. என்ன அழகான வார்த்தை, 5 நாளிகை உள்ளது. 8 இன்னும் 40 நாளிகை இருக்குங்கிறான் கணக்கு முடிய. 40 நாளிகை இன்னும் நேரம் இருக்கிறது. சொன்ன கணக்கு முடிய 14 ஆண்டு கணக்கு முடிய 5 நாளிகை உள்ளது. குன்றின் மேல் கதிரவன் புறப்படுவதற்கு முன்பு ராமன் வருவான், வராவிடில் உனக்கு முன்பு நெருப்பிலே குதித்து நாயன் நான் சாவேன்கிறான். சொல்லியது மட்டுமல்ல, நெருப்பை அணைச்சு போட்டான் அனுமன், கைக்கு போட்டான். இந்த கட்டத்தில் இந்த நெருப்பில் குதிப்பதற்கு முன்பு பரதன் சத்ருக்கனனை அழைத்து, போனவன் வரவில்லை, உடன் சென்ற இளையவன் வரவில்லை, நான் நெருப்பிலே சாக போகிறேன், நீ இந்த அயோத்தியை ஆழ்வாயாக, இந்த அயோத்திக்கு நீ முடிசூட்டுக்கொள் என்று சத்ருக்கனை சொல்கிறான். கம்பன் காவியத்தில் சத்ருக்கன் பேசுவதாக சொல்வதாக அந்த ஒரே ஒரு பாட்டு தான் வருது. இந்த ஒரு பாடலில் அனைவரையும் தூக்கி சாப்பிட்டான். ஒரே பாட்டு தான். அவன் சத்ருக்கன் எப்படி இருக்கிறான், மூத்தவன் இல்லை, அடுத்தவன் இல்லை, அடுத்தவன் இல்லை. இப்ப தேடி வருகிறது கிரீடம், தேடி வருகிறது பதவி, பட்டாபிஷேகம் தேடி கதவை தட்டுகிறது, மகுடம் வீட்டு வாசலிலே வந்து தன்னை சுற்றி வட்டமிடுகிறது. அப்பொழுது சொல்லுகிறான், கான் ஆள நிலமகளை கைவிட்டு போனானும் ஒரு தம்பி. இந்த நிலமகளை விட்டுவிட்டு காட்டுக்கு போய்விட்டான். கானாள நிலமகளை கைவிட்டு போனானும் ஒரு தம்பி, போனவன் காத்து பின் போனாலும் ஒரு தம்பி, அவனை காத்து இன்னொருவனும் போய்விட்டான். போறவன் தான் அரும் அவதி போயிற்று என்ன ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி. சொன்ன தேதியில் வரவில்லை என்று உயிர் விடுவதற்கு இன்னொரு தம்பி. ராமன், லக்ஷ்மணன், பரதன். ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி. அயலே நாணாது, வெக்கமே கொஞ்சம் கூட இல்லாம அயலே நாணாது, யானாம் அரசாழ்வேன், யானாம் அரசாழ்வேன், என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா. வெக்கம் மானம் சூடு சோரணை எதுவும் இல்லாம நான் போய் இந்த அரசு ஆழ்வதா? எப்படிப்பட்ட அரசம்மா? மன்னர் காலத்தில்
சக்கரவர்த்திகள் காலத்தில், இதிகாச காலத்தில் தேடி வரும் மணிமகுடத்தை தரிக்க மாட்டேன், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார்னு சொன்னார்களே, இந்த மனோபாவத்தோடு இருந்த அந்த காட்சி, ஆக இலங்கையிலே நடைபெற்ற அந்த காட்சி, தணல் எழுந்த பொழுது இந்த செய்திகள் சொல்லப்படுகிற அதை போலத்தான் நான் இதே தேதியில் கலீல் கிப்ரான் பிறந்த இதே தேதியிலே தான் ஜோன் ஆஃப் ஆர்க் பிறந்தாள். கலீல் கிப்ரான் பிறந்த அதே தேதியில் தான் 1412 வருடம் ஜனவரி 6ஆம் தேதி பிரெஞ்சு தேசத்தில் ஜோன் ஆஃப் ஆர்க் பிறந்தாள். பெரும் படைகளை திரட்டி அவளே படைக்கு தலைமை தாங்கி பிரிட்டிஷ் படைகளை சிதறடித்து வெற்றி கண்டாள். ஆங்கிலேய படைகளை எதிர்த்து வெற்றி பெற்ற அந்த வீரமங்கை ஜோன் ஆஃப் ஆர்க் ஒரு யுத்தத்தில் மண்ணை காக்க முன்வராமல் காட்டி கொடுத்து வெள்ளையர் பக்கம் ஓடிய ஒரு துரோகி, பின்னர் பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்லி இவள் சூனியக்காரி என்று சொல்லி, இவள் மத நம்பிக்கைகளுக்கு விரோதமானவள் என்று சொல்லி, அதே ஜோன் ஆஃப் ஆர்க்கை குற்றவாளி கொண்டு நிறுத்தி மரண தண்டனை கொடுத்து உயிரோடு எரிப்பதற்கு தீர்ப்பளித்தார்கள். 1431 மே மாதம் 30ஆம் தேதி அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. உயிரோடு மரத்தில் கட்டி வைத்து கீழே மரக்கட்டைகளை அடுக்கி நெருப்பு வைத்தார்கள். நெருப்பு வைக்கிற பொழுது இன்னும் சற்று நேரத்தில் நெருப்பு எரிய போகிறது ஜோன் ஆஃப் ஆர்க் சொன்னாள். அவள், நான் பகைவரின் ஆயுதத்தால் சாகவில்லை, வீரன் கை வாளால் சாகவில்லை, பாம்பு கடித்து சாகவில்லை, மேகமண்டலத்திலே இருந்து இடி விழுந்து சாகவில்லை, மாட மாளிகைகள் நொறுங்கி சாகவில்லை, ஈழைகட்டி இருமி சாகவில்லை, நோய் வந்து சாகவில்லை, என்னை உயிரோடு எரிக்கிறார்கள். இதோ நான் சாகப் போகிறேன். நட்பை உயர்வாக மதித்தேன், அதை உணர்ந்து கொள்ளாதவர்கள். தொண்டு செய்தேன், என் நாட்டுக்கு தொண்டு செய்தேன், எது கடமை என்ற உணர்வோடு தொண்டு செய்தேன், அந்த தொண்டை புரிந்து கொள்ளாமல் என்னை துரோகி என்று குற்றம் சாட்டி, மாற்றார் தூண்ட தூண்ட அதிலே மருண்டவர்கள் என் மீது குற்றம் சாட்டி என்னை இப்பொழுது சாகடிக்கிறார்கள். என் உடம்பில் தீப்பற்றி எரியும், நான் எரிந்து சாம்பலாவேன். கண்டு கழியுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், என் நெருப்பை கண்டு கழிக்கட்டும், அப்படி அந்த அறிவிலிகள் சந்தோஷப்படட்டும். ஆனால் நான் சாம்பலாவேன். என்றாவது ஒரு நாள் வரும், என் சாம்பல் மீது மக்கள் கண்ணீர் விடுகிற நாள் வரும். அந்த கண்ணீர் சுமத்தப்பட்ட கரையை போக்கும் என்று சொல்லிக்கொண்டே அதற்கு பிறகு நெருப்பு வைத்தார்கள். நெருப்பிலே சாம்பலானாள். அவளை பெற்ற தாய் நீதி கேட்டு போராடினாள். 19 ஆண்டுகளுக்கு பிறகு மறுவிசாரணை நடத்தப்பட்டு, மறுவிசாரணையிலே குற்றமற்றவள் என்று தெரிந்தும் தீர்ப்பை சொல்ல அஞ்சினார்கள். அதற்கு பிறகு அவள் செத்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு பொறுப்பேற்றுக் கொண்ட புதிய போப்பாண்டவர், கலெக்டஸ் என்கின்ற புதிய போப்பாண்டவர் தீர்ப்பை வெளியிட்டார். ஜோன் ஆஃப் ஆர்க் குற்றமற்றவள் என்று எல்லோரும் வாழ்த்தி பூத்தூவினார்கள். இதை நான் கூற காரணம், நெருப்பு எவ்வளவு கடுமையான சக்தி வாய்ந்தது என்கிற பொழுது ஒரு செய்தி, நீங்கள் வரலாற்று செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தணலும் தன்மையும் என்கிற பொழுது, தன்மை என்கிற போது குளிர், கடும் பனி. அந்த கொடும் பனி காலத்தில் எவராலும் ஜெயிக்க முடியாத வீரர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள். 1700ஆம் வருடத்தில் நார்வே என்கிற இடத்தில் 12ஆம் சார்லஸ் மன்னன் பீட்டர் த கிரேட், ரஷ்யாவின் பீட்டர் சக்கரவர்த்தியை தோற்கடிச்சான். 7 வருடம் கழித்து ரஷ்யாவுக்குள்ளேயே படையெடுத்து 12ஆம் சார்லஸ் போனா, அந்த குளிர் சார்லஸ் மன்னனை தோற்கடித்தது. சார்லஸ் மன்னன் தோற்றான். 1812ஆம் வருடம் நெப்போலியன், ஐரோப்பா கண்டத்தை நடுநடுங்க செய்து கொண்டிருந்த நெப்போலியன் 5,40,000 வீரர்களோடு, ஐரோப்பா கண்டத்து வீரர்களோடு ரஷ்யாவை நோக்கி படையெடுத்து சென்றார். ரஷ்ய சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் அவர்கள் போக போக பனியும் குளிரும் அதிகமாக செப்டம்பர் 15 மாஸ்கோவுக்குள் நுழைகிறார்கள்.
எங்கேயும் பனி கொட்டுகிறது, கடுமையான பனி, மனித நடமாட்டமே இல்லை. மாஸ்கோ நகரத்தின் மேயர் சாவியை ஒப்படைக்க வரவில்லை என்கிறார் நெப்போலியன். எவரும் இல்லை மாஸ்கோ நகரத்தில், வெறிச்சோடி கிடக்கிறது மாஸ்கோ நகரம். பனி கொட்டுகிறது, அப்படியே கைகாலம் உறைந்து போகிறது. கிரெம்ளின் மாளிகைக்குள்ளே செல்கிறார்கள். கிரெம்ளின் மாளிகையினுடைய சிம்மாசனத்திலே போய் நெப்போலியன் உட்காருகிறார். இதெல்லாம் வரலாற்று செய்தி, அதாவது முறையாக வரலாற்றில் படித்த மறுக்க முடியாத செய்தி. இதில் எமில் லட்விக் எழுதியிருக்கின்ற கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆய்வு செய்து எழுதிய நூல்ல இருந்து நான் சொல்லுகிற செய்தி. உட்கார்றான், ஜனங்களே இல்லை, பக்கத்து ஊர் குடியானவர்களை வைத்து உணவுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என்ன செய்ய நினைக்கிற பொழுது ஜன்னல் வழியாக பார்க்கிறான், திடீரென்று நெருப்பு தெரிகிறது. என்னவென்று பார்த்தால் எங்கும் நெருப்பு தெரிகிறது. அடுத்த ஜன்னலை பார்க்கிறான், எங்கும் நெருப்பு தெரிகிறது. மாஸ்கோ நகரம் பற்றி எரிகிறது. எல்லா மாளிகைகளும் பற்றி எரிகின்றன. எல்லா மாளிகைகளும் பற்றி எரிகிற போது தளபதிகள் ஓடி வருகிறார்கள். சக்கரவர்த்தி அவர்களே, உடனே இங்கிருந்து வெளியே போய்விட வேண்டும் என்கிறார்கள். கிரெம்ளின் எரிகிறது. அங்கே கண்ணி வெடிகளை வைத்து அந்த கிரெம்ளின்ல மைன்ஸ் வைத்து அங்க தீ வச்சிட்டாங்க. மொத்த மாளிகையும் எரிகிறது. உயிர் தப்பி வருகிறான் நெப்போலியன். பிடிபடுகிற ஒருவனை சித்திரவதை செய்து கேட்கிறார்கள், இந்த மாளிகையில் நெப்போலியன் உள்ளே இருக்கிற பொழுது நெருப்பு வைக்க சொல்லி எனக்குத்தான் உத்தரவிட்டார்கள் என்று. அவனை கண்டதுண்டமாக வெட்டி போடுகிறார்கள். எந்த வழி, எந்த தெருவில் போவதென்று நெப்போலியனுக்கு தெரியல. நெருப்பு சுழல்களுக்கு மத்தியிலே இருந்தவனை மீட்டுக் கொண்டு வருகிறார்கள். 3,50,000 வீரர்களை இழந்தான். 1,70,000 பேர் கிட்டத்தட்ட இறந்து போனார்கள். 1,70,000 பேர் ஆங்காங்கு சிறை பிடிக்கப்பட்டார்கள். வீழ்ச்சிக்கே காரணம் தன்மை என்று கருதிய பணியில் தணலாக நெருப்பு பகைவர்கள் அழிய வேண்டும் என்று வைத்த நெருப்பு அழித்தது. ஜோனபார்க்கினுடைய நீதியை சொன்னேன். நான் இவ்வளவு செய்திகளை சொன்னாலும் தமிழர்களின் ஜீவகாப்பியமான அந்த சிலப்பதிகாரத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு முன்பு, வஞ்சி காண்டத்துக்கு முன்பு மதுரை காண்டத்தில் மதுரை எரிந்தது, நான்மாட கூடல் எரிந்தது. நான்மாட கூடல் எரிய என்ன காரணம்? அதையும் இளங்கோ சொல்லுகிறார். கோமுறை பிழைத்த நாளில், மன்னன் அரச முறை தவறிய நாளில், கோமுறை பிழைத்த நாளில் இந்நகர் தீ முறை உண்ணும் என்று ஒரு உறுதி ஏற்கனவே இருக்கிறது. என்றைக்கு இந்த அரசன் தவறு இழைக்கிறானோ அன்றைக்கு இந்த நகரம் தீயால் அழியும் என்று முன்னமே சொல்லப்பட்டிருக்கிறது என்று காவல் பூதங்கள் சொல்லி வெளியேறுவதாக இளங்கோ சொல்லுகிறார். பாண்டியன் அரசவை வாயிலில் வந்து கொற்றவையாக நிற்கிறாள் கண்ணகி. இந்த துயர காட்சிகளுக்குள்ளே செல்ல எனக்கு நேரம் இல்லை. கண்களில் அனலும் புனலும் பொங்க, கண்ணீரும் தண்ணீரும் அனலாக அனல் விழிகளிலே இருந்து புறப்பட, அந்த வாசலில் வந்து கொற்றவையாக கண்டவி நிற்கிற போது சான்றோரும் உண்டுகொல் சான்றோரும் உண்டுகொல், பெண்டிரும் உண்டுகொல் பெண்டிரும் உண்டுகொல், வைவாளில் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகொல் தெய்வம் உண்டுகொல் என்று சொன்ன கண்ணகி அங்க வந்து நிற்கிறார். அதே நேரத்தில் கோப்பெருந்தேவி தன் தோழி பெண்ணிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ரொம்ப இந்த காட்சி. வாசலில் கண்ணகி நிற்கிறாள். மன்னவன் அவை வாசலில், பாண்டிய நெடுஞ்செழியன் அரசவை வாசலில் அவிழ்ந்த கூந்தலோடு கையில் ஒற்றை சிலம்போடு கொற்றவை கண்ணகி நிற்கிறாள். பாண்டிமாதேவி கோப்பெருந்தேவி தோழியிடம் தான் கண்ட கனவை சொல்லுகிறாள். வெண்கொற்ற கொடை, மன்னனின் வெண்கொற்ற கொடை வீழ்ந்தது, செங்கோல் வீழ்ந்தது. அது மட்டுமல்ல தோழி, சூரியனை இரவு விழுங்கிற்று. சூரியனை பகலை இரவு விழுங்கிற்று. இரவிலே வானவில் எழுந்தது, ராத்திரியில வானவில், இரவில் வானவில் எழுந்தது, பகலில் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்தன என்று கனவு கண்டேன். இதை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அடுத்த கட்டம் உள்ளே நுழைந்து விட்டாள். நீர்வார் கண்ணை யாரடியோ நீ மடப்பிடியே என்று பாண்டியன் கேட்கிற காட்சி. சீசர் சபைக்கு போகக்கூடாது என்று கலிபோர்னியா தான் கண்ட கனவை சொல்லுவாள் ஜூலியஸ் சீசர்ட்ட. இன்று சபைக்கு செல்லாதீர்கள், நான் இரவிலே ஒரு கனவு கண்டேன், ஒரு ஆண் சிங்கம் குட்டி போடுவதை போல கனவு கண்டேன். சீசரின் சிலையில், உடலில் சிலையாக நிற்கிற உடலில் 100 வாட்கள் பாய்வதை போல
100 புண்களிலே இருந்து ரத்தம் வடிவதைப் போல பலர் தங்கள் கைகளை அந்த ரத்தத்தில் நனைத்துக் கொள்வதைப் போல கனவு கண்டேன். நீங்கள் சொல்லாதீர்கள். பயமறியாத சீசர் சொல்லுகிறான், கோழை 100 முறை சாகிறான், வீரன் 1 முறை சாகிறான். நான் சொன்ன வீரனுக்கு ஒரு முறை கூட சாகிறது இல்லை, அவனுக்கு தான் மரணமே கிடையாது. மரணத்தை வெல்பவர்கள் அல்லவா. இருந்தும் மனைவியின் வேதனையை போக்க இன்னைக்கு நான் போகலன்னு சொல்லிடுறேன். அப்பொழுதுதான் காசியஸ் அனுப்பிய இன்னொரு கயவன் வந்து, இந்த கனவுக்காகவா நீங்க போகல? மீண்டும் ரோமாபுரி புதிய எழுச்சி பெறப்போவதுதான் அந்த கனவின் அடையாளம். சீசர் மனைவி கண்ட கனவின் காரணத்தினால் பயந்து கொண்டு வரவில்லை என்று உங்களை எள்ளி நகையாட மாட்டார்களா? கலிபோர்னியா எப்பொழுது நல்ல கனவு காண்பாள், எப்பொழுது நீங்கள் வரப்போகிறீர்கள் என்று கேலி பேச மாட்டார்களா என்று சொன்ன பிறகு சீசர் இந்த எளிச்சொல்லுக்கு ஆளாக மாட்டேன்னு போனா. பிறகு செனட் சபையிலே அவன் கொலை செய்யப்பட்டான். அது வேற. இங்கே இந்த காட்சியில் இந்த வெண்கொற்ற குடை விழுந்தது, செங்கோல் விழுந்தது என்று சொல்லுகிற பொழுது செய்தி அறிந்தவுடன் அவனுடைய உதடுகளிலே பட்டு தெரித்ததல்லவா மாணிக்க பரல்கள், முத்து பரல்கள் அல்ல. யானோ அரசன், யானே கள்வன் என்று வீழ்ந்தானே. நெருப்பு பற்றி எரிவதற்கு முன்பு தெருவுக்கு வருகிறாள் கண்ணகி. ஏன்னா சில பேர் புதிய விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கருத்து சொல்லுகிற சுதந்திரம் உண்டு, அதற்காக கண்ணகியை பழித்து இளங்கோவை பழித்து இது ஆணாதிக்க சமுதாயம் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் ஏற்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கணிகையர் குலத்திலே பிறந்த பெண்ணை, மாதவியை கற்பினுக்கு அரசியாக காட்டியவன் இளங்கோ. அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் என்ற கவிதையை தந்தவன் இளங்கோ. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீராய் இடும்பை தரும் என்றான் வள்ளுவன். தெளிந்ததற்கு பிறகு ஐயம் கொண்டான் மாதவி இடத்திலே. அவள் குலத்திலே பிறந்ததனாலே ஐயம் கொண்டான். அதனாலேயே அவள் முதல் கடிதம் காதல் கடிதம் அனுப்பிவிட்டு 2வது கடிதம் இரவு நேரத்திலேயே காவிரி பூம்பட்டினத்திலே இருந்து கோவலனும் கண்ணகியும் போய்விட்டார்கள் என்று அறிந்து, உங்கள் காலில் விழுகிறேன், கணவனாக காதலனாக அல்ல, அடிகளே உங்கள் காலில் விழுகிறேன். வடியா கிளவி மனக்கோளல் வேண்டும், குறவர் பணியன்றியும் குலப்பிற பாட்டியோடு இரவிடை கழிதற்கு என் பிழைப்பு அறியாது கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அது ஆணாதிக்க சமுதாயம், அன்றைக்கு இருந்த சமுதாயம். ஆயினும் கண்ணகி பெருந்தேவி எப்படி மதுரையை எரிக்கலாம் என்கிறார்கள். என்ன செய்தி அதிலே? நீதி தவறக்கூடாது. அப்போ கண்ணகி சொல்லுகிறார், மதுரை மக்களை பார்த்து சொல்லுகிறாள், எனக்கு இவ்வளவு பெரிய தீங்கு நேர்ந்தது, அதனால் நான் இந்த தீயை வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அழைக்கிறாள் அக்கினி கடவுள். சீதை அழைத்ததனால் அக்கினி கடவுள் அங்கு வந்தான் என்றால் இங்கே அக்கினி கடவுள் வருகிறான். சிலப்பதிகாரத்திலே கேட்கிறான், யாரையெல்லாம் நான் விட்டுவிட வேண்டும், யார் பிழைப்பது? பார்ப்பனர், பசு, பெண்டிர், மூத்தோர், குளவி, சான்றோர், இவர்களையெல்லாம் விட்டு தீத்திரத்தார் பக்கமே சார்க, தீயவர்களை மட்டும் சுடு என்று கண்ணகி பெருந்தேவி இந்த சிலப்பதிகாரத்திலே கூடல் நகர் எரிந்ததென்றால் இந்த செய்தியை வஞ்சி காண்டம் எழுதி, மதுரை காண்டம் எழுதி, இந்த வழக்குரை காதையை மின்னல் வேகத்திலே இளங்கோ கொண்டு போகிறார். அந்த காட்சி அமைக்கிறதுல ஏன் நெருப்பு வைக்கிறார்கள்? இதைத்தான் யோசிக்க வேண்டும் தமிழர்கள். அரசு முறை தவறினால், அரசு அல்லவை செய்தால் பொல்லாங்கு நேரிடும் என்பதை கண்ணகியின் மூலமாக இளங்கோ திரும்பவும் சொல்கிறார். அரசன் தவறு செய்யக்கூடாது, மன்னன் நீதியிலே தவறு இழைத்துவிடக் கூடாது. இதைத்தான் தமிழர்கள் முன்னோர்கள் மனுநீதி சோழன் கதையாக, சிபி சக்கரவர்த்தி கதையாக, பொற்கை பாண்டியன் வரலாறாக, பாண்டியன் நெடுஞ்செழியன் வரலாறாக அழுத்தி சொன்ன கருத்து நீதி தவறக்கூடாது, குடிமக்களுக்கு தீங்கு நேர்ந்து விடக்கூடாது, அரசு பொறுப்புக்கு வருகின்றவர்கள் நீதி தவறிவிடக் கூடாது என்பதை வலியுறுத்த இந்த கருத்துக்களை எல்லாம் தந்தார்கள். ஆக தணலில் எழுந்தது மதுரை என்றாலும் காவிரி பூம்பட்டினத்து கற்பு கடம்பூண்ட கண்ணகி வாயிலாக நிலைநிறுத்தப்பட்ட கருத்து. எனவே நீதி தவறக்கூடாது, நெறி தவறக்கூடாது, அஞ்சக்கூடாது, சிங்கத்தை போல் சீறி எழ வேண்டும் என்று சொன்னதோடு
அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் பொந்திலை காட்டிலே வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சொன்றும் உண்டோ என்று சொன்ன மகா கவிஞன் பாரதி தான். தீ எரிக, தீ எரிக, எங்க அதில் நெய் பொழிகின்றோம். தீ எரிக, அதில் தசை பொழிகின்றோம். தீ எரிக, அதில் செந்நீர் பொழிகின்றோம். தீ எரிக, அதில் எங்கள் தசை பொழிகின்றோம். தீ எரிக, எங்கள் உள்ளத்தில் உண்மையாக, எங்கள் உள்ளத்து உண்மையாக தீ எரிக. சுடர் விடுக, உள்ளத்து உண்மையாக சுடர் விடுக. தீ எரிக, அறிவு தீயாக கனல்க என்ற பாரதியின் சொற்களோடு அந்த அறிவு தீ வளரட்டும், நீதி நெறி தழைக்கட்டும். மார்கழி பெருவிழா அமைப்பு இன்னும் 100 ஆண்டு விழா கடந்தும் இது சிறப்பாக நடக்கட்டும். 100 ஆண்டு விழாவையும் பழனியப்பனார் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து நடத்தட்டும் என வாழ்த்து. நெடுநேரம் எளியேன் உரையை அமைதியோடு கேட்ட அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.